வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் எண்ணுள் மகான் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க இலங்கையிலிருந்து நம்மோடு ஆழியார் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மதுரை வீரன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மதுரை வீரன் ஐயா அவர்கள் இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை கொழும்பு அறிவு திருக்கோயிலின் தலைவராக சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்கள் ஆழியார் அறிவு திருக்கோயிலின் அறங்காவலரில் ஒருவராவார். பிரபல வர்த்தகராக உள்ளார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆழியார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஆரியாலிருந்தே வழங்கி கொண்டிருக்கும் ஐடி இயக்குநர குழுவினருக்கும் எங்களது ஆரியால் அரங்காவலர்கள் குழுவினர் அன்பர்களுக்கும் அதே போல் இந்த சூம் இணைப்பிலே இணைந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து இருபால் மெய்ய அன்பர்களுக்கும் எமது இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் எங்களது சார்பிலும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு எண்ணுள் மகான். எண்ணுள் மகான்கிற தலைப்பு எடுத்திருக்கேன். பாருங்க, இன்னைக்கு அம்மா கூட ஆரம்பத்திலேயே எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. என்னன்னா, குருவின் தொடர்பு அப்படின்ட்டு ஞான களஞ்சியத்தில் இருந்து அந்த பக்கத்தை வாசித்து அதை என்ன மாதிரி குரு ஞான கலையத்தில் அந்த கவியும் பாடி அந்த கவிக்கு விளக்கம் சொன்னாங்க. எப்படி குரு வந்து நமது ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எந்த அளவில் அவர் வந்து இந்த குருவை உணர்ந்திருக்காரு அப்படின்னு ஆரம்பத்திலே அவங்க ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து அறிவை இந்த தீட்சை பெற்ற பிறகு எப்படி இந்த அறிவை உணர்ந்தேன், ஒளி சுவை மனம் இது எல்லாமே ஒரு 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 அடக்கத்துக்கு வந்த பிறகு, ஒரு அமைதி நிலைக்கு வந்த பிறகு தான் அறிவுங்கிற ஒளி திறக்கப்பட்டு நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்கிற அந்த விவரத்தை ரொம்ப அழகாக அம்மா அவர்கள் சொல்லி ஆரம்பித்து வச்சாங்க. ரொம்ப நன்றி அம்மா. அதே மாதிரி திருமூலர் பாடுறார் பாருங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லி திருமூலர் பாடியிருக்காரு. குருவை பொறுத்து இந்த குருவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்குறோமோ, அதாவது எப்படி அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்கள், அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க இத்தனை பயிற்சி முறைகள் இதெல்லாம் எப்படி நம்ம உள்வாங்கி 100% நடக்காட்டியும் ஓரளவுக்கு ஒரு 5% 10% இந்த சிந்தனை நம்ம உள்ளுக்கு எடுத்து அவர் சொல்லி கொடுக்குற பயிற்சி முறைகளை செய்து இந்த அகத்தாய முறைகளை கொஞ்சம் நான் நிறைய படிச்சிட்டோம். அகத்தாய இதில் இப்போ இந்த ஜூமில் இணைஞ்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே மனவளக்கலையை சேர்ந்த அன்பால் தான் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பேர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜூம் இணைப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படியாப்பட்ட பயிற்சி நமக்கு மகரிஷி கொடுத்துருக்காரு, என்ன செஞ்சுருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் எத்தனை பேர் நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் உள்ளுக்கு வாங்குகிறோம், அதான் எனக்கு முக்கியம் இருக்குது. இப்போ நானும் இந்த மனவளக்கலையில் வந்து கிட்டத்தட்ட 23 24 வருடங்கள் ஆகுது. 2002ஆம் ஆண்டுலேருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த பயிற்சியை நாங்கள் விடாமல் செய்கிறோம். இதில் உள்ள பலனை தான் அதான் எண்ணுள் மகான்னு அந்த தலைப்படுத்தி பேசணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நாங்கள் எவ்வளோ பயன்பெற்றிருக்கோம், எவ்வளோ இதில் நாங்கள் உடல் அளவு மட்டும் இல்லை, உள்ளத்தில் அளவிலும் குடும்பத்தின் அளவிலும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தொழில் முறையிலையும் வியாபாரத்திலையும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு மாறிடுச்சு. எல்லாமே அப்படியே வாழ்க்கையை மாற்றி போட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது காரணம் மகரிஷியோட இந்த சிந்தனைகள்,
மகரிஷியோட அந்த குருவோட அந்த நமக்கு அவரை பின்பற்றுறது, அவர் நடக்கிறது, அவரையே பின்பற்றுறவங்க பாருங்க. அது வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதை அதை அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு தான் இந்த தலைப்படுத்தி உங்களோட நான் பேச வந்திருக்கேன். அப்போ அப்படியாப்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வம் வந்து இப்படி குருவை அனுப்புறது எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இயேசுநாதர் வந்தார், புத்தர் வந்தார், இப்படி பல பேர் வந்தாங்க. இந்த மக்களை திருத்துறதுக்காண்டி உலகத்தில் வந்தாங்க, மறைந்தாங்க, அவங்கெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. யார் எவ்வளோ தூரம் திருந்திருக்கோம்? இன்னும் திருந்த மாதிரி இல்லை. உலகம் போய்கிட்டே தான் இருக்குது. அப்போ இன்னும் வர வர மோசமாக தான் போகுது ஒழிஞ்சு நம்ம திருந்தி மேலே வந்துட்டோமானா இல்லை. அன்றைக்கு இருந்த வாழ்க்கை முறை இன்றைக்கு நம்மளே யோசிச்சு பார்த்தா தெரியும். அன்றைக்கு இருந்த வாழ்க்கை முறைக்கும் இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முறைக்கும் எவ்வளோ ஒரு பெரிய சிக்கலில், எவ்வளோ ஒரு இதில் பாட்டுக்கிற காரணம் வந்து இந்த பொருள் ரொம்ப கூடி போயிட்டு என்ன பண்ணுறச்சு, பொருள் உற்பத்தி கூடி இதை எவ்வளோ காசு வச்சிருந்தாலும் இன்றைக்கி பத்தாது. நீங்கள் இப்போ இந்த தீபாவளி வந்துருச்சு, இப்போ நம்ம கடை தெருவுக்கு போயிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை போட்டு போயிருப்போம். ஆனால் அங்கே போய் அதை வாங்கவே மாட்டோம். மகரிஷி ஏற்கனவே அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அங்கே போயிட்டு நம்ம வேறு எதையோ நம்ம வாங்கிட்டு தேவையில்லா பொருள்லாம் வாங்கிட்டு தேவையான பொருள் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் தான் திரும்பி வருவோம். அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிச்சு, இந்த பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து உளுந்துட்டதுனால என்ன பண்ணுது, நமக்கும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது. ஏன்னா பிள்ளைகள் வந்து இப்போ அதிகமாக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் 3 குழந்தைகளுக்கு மேலே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் தான் இன்றைக்கு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அன்றைக்கி நாங்கள் வாழ்ந்த காலத்திலலாம் நாங்களாம் 10 பேர் 12 பேர் நம்ம குடும்பத்தில் எப்படி அந்த தாய் தந்தையர் நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்தாங்கன்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கு இந்த 2 3 பிள்ளைகளே வளர்க்க முடியாமல் இருக்குது. அப்போ அப்படியான சூழ்நிலையில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பொருள் உற்பத்தி கூடிருச்சு, நமக்கும் ஆசைகள் கூடிருச்சு. அப்போ இதில் என்ன இன்னொரு கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இந்த இதுக்கெல்லாம் மகரிஷி ரொம்ப தீர்வு கொடுத்துருக்காரு. மகரிஷி நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி இதில் இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரலாம், அதுக்கு எப்படி இந்த ஆசையை சீரமைக்கிறது, எப்படி ஒரு நம்மளை திட்டமிடுறது, அது முக்கியம். நம்ம திட்டமிட்டு வாழ்க்கை வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதில் எவ்வளோ செலவு செய்யலாம், என்ன வைக்கலாம்னு சொல்லி ஒரு நம்மளை திட்டமிட்டோம்னு சொன்னால் இது வராது. நம்ம வாழ்க்கை துன்பமே இருக்காது, நல்ல சீராக போயிட்டு இருக்கோம். அதுக்கு தான் மனவளக்கலைக்கு வர்றோம். மனவளக்கலைக்கு இல்லாத நேரத்தில் நம்ம திட்டமிடாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அது வேற. அப்படி இருந்தாலும் நம்மளை இழுக்க தான் செய்யுது. அப்படி வாழ்ந்தாலுமே நம்மளை அந்த மனவளக்கலையில் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலுமே என்ன பண்ணுது, நம்மளை அந்த பக்கம் இழுக்க தான் செய்யுது. அப்படி இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு திட்டமிட்டு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஒரு பிறநாள் வர நேரம், ஒரு வீட்டில் நல்ல விசேஷங்கள் வரும்போது, அப்படி வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சரியான திட்டமிட்டு சரியான மாதிரி அமைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் துன்பம் வராது, கடன் பட தேவையில்லை, சிரமப்பட தேவையில்லை. அப்படிங்கிறதுக்கு மகரிஷி நிறைய நமக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்காரு. அதில் கடன் பட்ட நேரங்களில் நம்ம எவ்வளோ பெரிய துன்பங்களை அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் மகரிஷி என்ன பண்ணாருங்க, இலங்கைக்கு வந்திருக்காரு. இது என்ன இது ரொம்ப பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் சரித்திரத்தில் எழுதியிருக்காங்க. மகரிஷி அவர்கள் ஐயா நேரடியாக நாங்கள் சந்தித்து பேசினார். என்கிட்ட நேரடியாகவே எங்கிட்டே சொன்னார். 2 முறை நான் கொழும்புக்கு வந்தேன். வந்து அங்கே ராமகிருஷ்ண மடம்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம அறிவுத்திருக்கோயில் கட்டியிருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. நடக்கிறது ஒரு 10 அடி 20 அடி தூரத்துலேயே இருக்குது ராமகிருஷ்ண மிஷன். அங்கே தான் நம்ம அறிவுத்திருக்கோயில் கட்டியிருக்கோம். அப்போ அங்கே வந்து சுவாமிஜி வந்து முதல் முறையாக தங்கியிருந்து இங்கே கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்திருக்காங்க. யாழ்ப்பாணம் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிட்டுலாம் வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே பக்தி மார்க்கம் அதிகமாக இருக்குது, அதை ஒன்றும் சரியான ஆள் அமையலை அப்படின்னு சொல்லி ஐயா சுவாமிஜி திரும்பி போயிட்டாங்களாம். திரும்ப 2வது முறையும் வந்திருக்காங்க. 2வது முறை வந்து திரும்பவும் முயற்சி எடுத்திருக்காங்க, மனவளக்கலையை கொண்டு போகணும்னு சொல்லி. அது நேரமும் நடக்கலை. அப்போ சுவாமிஜி அது இன்னொரு பெரிய கதை. என்ன கேட்டிங்கன்னா, அதை முடியாமல் திரும்பி போயிருக்காரு சுவாமிஜி. அப்போ நம்ம இலங்கையில் இந்த அளவுக்கு ஆரம்பித்து நம்ம செய்கிறோம்னா அவருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது சுவாமிஜிக்கு வந்து இலங்கையில் நீங்கள் இந்த மனவளக்கலையை கொண்டு போகிறீங்க, இதெல்லாம் சரின்னு சொல்லி நமக்கு வந்து ரொம்ப ஒரு வாழ்த்தும், ரொம்ப நமக்கு பிளெஸிங் கொடுத்துருக்காரு. நிறைய மகரிஷி கொடுத்துருக்காரு, நிறைய எங்களோட இருக்காரு, அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் இலங்கையில் ஒரு 7 மாடி கட்டடம் கட்டி அதில் நம்ம எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்கள் வந்து திறந்து வச்சு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு மேலே பேராசிரியர்களும் அரங்காவலர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அரங்காவலர் இருந்தாங்க, துணைத்தலைவர்கள் வந்திருந்தாங்க, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. வந்து நின்று எங்களை வாழ்த்தி சிறப்பாக செஞ்சு வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிறப்பு எங்களுக்கு கிடைச்சிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அது வந்து அது மகானுடைய எண்ணம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் இங்கே கொழும்பு வந்து போன காலத்தில் இந்த அருவி திருக்கோயில் இருந்த இடம் வந்து ஒரு தென்னந்தோப்பாக இருந்திருக்கு. இப்போ நம்ம அருவி திருக்கோயில் இருக்கிற இடம்.
அப்போ சுவாமிஜி வேற ஒரு நேரம் அந்த தங்கியிருந்த நேரத்தில் இந்த பக்கம் நடந்தே இருப்பார். ஏன்னா கடற்கரை ஓரம், கடல் கரை வந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த நடக்கும்போது கூட நினச்சிருப்பார், இந்த இடத்துல நம்ம அரிய திருக்கோயில் இருந்தால் எப்படி இருக்குன்னு கூட சுவாமிஜி நினச்சிருக்கலாம். ஆனால் அதே இடத்துல அந்த அரிய திருக்கோயில் வந்துருச்சு பாருங்க, அவர் தங்கியிருந்த இடத்துலையே அது பக்கத்துலேயே அமைஞ்சு இந்த அளவுக்கு சிறப்பாக வந்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இதாக இருக்குது. நான் சுவாமிஜிக்கிட்ட போய் சொல்லும்போது அவரும் ரொம்ப ஆனந்தப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி சுவாமிஜியோட வாழ்ந்த வாழ்க்கை நான் நிறைய சொல்ல இருக்கு. நான் அது உங்களோட பகிர்ந்துட்டு தான் நான் வந்திருக்கேன். அதே நேரம் இன்னொரு கவியும் சொல்கிறாரு பாருங்க, சொல்கிறாங்க, குருடும் குருடும் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் கூத்தாடி குருடும் குருடும் குழியில் விழுமாமே என்கிறார் திருமூலர். அது என்னன்னா, இந்த குருடுன்னு சொல்றது வந்து அறியாமை தான் சொல்றாங்க. இந்த அறியாமை, புரியாமை, தெரியாமை இதை நீக்குபவர் தான் குரு. அது தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த குருன்னு சொல்றாங்க. இந்த நம்ம இந்த புரியாமை, தெரியாமை, அறியாமை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில நம்ம இருந்து செத்து, அதாவது தத்தளிச்சுட்டு இருக்க நமக்கு, இந்த வாழ்க்கையில் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்க நமக்கு, அதுலேருந்து வெளிவரத்துக்கு தெய்வத்தால் அனுப்பப்பட்டவங்க தான் குருன்னு சொல்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்டவர் தான் நம்ம மகரிஷி. அவரை தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இத்தனை பேர் வந்தாலும் மகரிஷி இதெல்லாம் சாறு புழிஞ்ச மாதிரி எல்லாம் ஒழுங்கு பண்ணி அவ்வளோ தத்துவங்களை எடுத்து நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டு நமக்கு வந்து கொண்டு கொடுத்துருக்காரு. அப்படியாப்பட்ட குரு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அப்படியாப்பட்ட குரு வந்து என்ன சொல்கிறாரு, அப்போ நம்ம வாழ்க்கை மேன்மடையும், சிறப்படையும் அப்படின்னு எல்லோரும் பாராட்டப்படவும் வேணும். அப்படின்னு மேன்மையடையக்கூடிய நல்ல ஒரு குருவை அடையிறது தான் வந்து சரியான வழி. அப்படி நமக்கு சரியான குரு அமையலன்னு சொல்லுங்க. அதான் சொல்றாரு, அந்த குருவும் குழியில் விழுந்து விழுமாமே அப்படின்னு சொல்றாரு. அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாத குரு அவன் அணைஞ்சிக்கிட்டு, அப்படி இல்லாத வழியில நம்ம ஏதோ தறிகட்ட மாதிரி நம்ம எல்லாம் போயிட்டு ஏதோ வந்த வாழ்க்கை அப்படின்னு 3 நேரம் சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், உடுத்தினோம் அப்படின்னு வாழ்க்கையை முடிக்கிறது வந்து கடைசியில் வந்து ஒரு குழியில் போய் விழுந்த மாதிரி கதையாக முடிஞ்சிட்டு தான் அதை அதில் சொல்கிறாரு. அப்போ அந்த திருமூலர் சொல்கிறாரு. அப்போ அப்படியாப்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நம்ம செஞ்ச பெரிய புண்ணியம், பாக்கியம் தான் சொல்லணும். நம்ம செஞ்ச பாக்கியமாக இருக்காது, நம்ம மூதாதையர்கள், நம்ம தாய் தந்தையர் மூதாதையர்கள் செஞ்ச பாக்கியம் புண்ணியம் தான் நமக்கு இந்த குரு கிடைச்சிருக்காரு. நம்ம கூட மனவளக்கலையில் மன்றத்துக்கு வர்றவங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம், வர்றவங்க சொல்லுவாங்க, இந்த வழியை தான் நான் போயிட்டுருக்கோம், நான் 8 வருஷமாக போயிட்டுருக்கேன், 9 வருஷமாக போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து இந்த அரிய திருக்கோயில் இருக்குது, ஆனால் உள்ளுக்கு வர்றதுக்கு நேரமே கிடைக்கல, அது பாருங்கள் இப்போ தான் வந்தேன், இந்த பயிற்சியை எடுத்த பிறகு இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லும்போது நாங்கள் அப்போ தான் சொல்லுவோம், அப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ பதிவு இருந்திருக்கு, இந்த பதிவு நீங்கிற வரைக்கும் இதுக்கு நீங்கள் வர முடியாது. நீங்கள் வந்து அந்த பதிவுலேருந்து விலகி உங்கள் ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சி நீங்கள் ஒரு அமைதி நிலைக்கு வரணும்னு நீங்கள் என்னைக்கு நீங்கள் மனசார நினைக்கிறோம் அன்றைக்கி தான் வர முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை யாருமே நம்மளால் திருத்த முடியாது. அப்படி தான் நீங்கள் நம்மளே திருத்த முடியாமல் இருக்கு. நம்ம அப்போ எப்படி குடும்பத்தை திருத்துறது, நம்ம எப்படி மனைவியை திருத்துறது, பிள்ளைகளை திருத்துறது முடியாதுங்க. நம்மளே திருத்துறதுக்கே நமக்கு வந்து நிறைய பயிற்சிகள் தேவை இருக்குது, நிறைய இந்த மாதிரி ஒரு குரு தேவை இருக்குது நமக்கு. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி நீங்கள் வந்தது காரணமே நீங்கள் உங்கள் வினை நீங்கி தான் உள்ளுக்கு வந்திருக்கீங்க, வந்தது தான் அதை பலன் தான் இன்றைக்கி அதை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி வர்றவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. வந்து சில பேர் வர்றாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, பயிற்சி எடுத்து நாளடைவில் அப்படியே விட்டுட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. நான் வந்துடுறாங்க, நல்லா பயிற்சி எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு பார்த்தா அவங்க அப்படியே விலகிடுறாங்க. என்னன்னு தெரியல. அது பிராப்தம், அவங்களோட கருமையை பதிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பதிவு இருக்குது, அந்த பதிவு நீங்கினா தான் திரும்ப அப்படி போனவங்க திரும்ப வர்றாங்க. இப்படி பல மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், பல பேரை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாரு, நீங்கள் விதைச்சிக்கிட்டே போங்க அப்படிங்கிறார். நீங்கள் அதை பொறுத்து கவலைப்படாதீங்க, நீங்கள் விதைகளை விதைங்க, அது கல் மேலே விழுவும், மண்ணில் விழுவும், நல்ல தரிசு நிலத்திலையும் விழுவும், எல்லா நிலத்திலையும் விழுவும். நீங்கள் விதைச்சிக்கிட்டே போங்க, ஒரு நாளைக்கு அந்த நெல் முளைக்கும் அப்படிங்கிற, அந்த விதை முளைக்கும் அப்படிங்கிறாரு. அது 100க்கு 100 உண்மை. நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், 100க்கு 100 நாங்கள் அதை நம்புகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி எத்தனையோ பேர் அந்த விதைகள் விழுந்து வந்து தொட்டுட்டு போனவங்க திரும்ப வந்து நாங்கள் விட்டுட்டோம், நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம் மரிசியை பொறுத்து நாங்கள் திரும்பி வந்துட்டோம்னு சொல்லி எத்தனையோ பேரை நான் வர்றதை பார்க்குறோம், எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம விதைச்சிக்கிட்டே போகணும். கண்டிப்பாக மனவளக்கலையை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதான் பெரிய விஷயம். இப்போ இதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இதில் இந்த இணைஞ்சிருக்கேன்னு
இணைஞ்சிருக்குன்னு சொன்னால் எல்லாம் மனவளக்கலை அன்பர்கள் தான் இணைஞ்சிருக்கீங்க. இவங்க என்ன பண்ண ஒரு ஆளுக்கு 2 பேரையாவது ஒரு ஆள் இது மாதத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த இணைப்பில் இணைச்சி விட்டுறணும். நீங்கள் பக்கத்தில் இருக்க மண்டலத்திலையோ இல்லை பக்கத்தில் இருக்க அறிவித்திரு கோயிலையோ இல்லை தவ மையத்திலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியார்லையோ எங்கேயோ கொண்டு வந்து ஒரு ஆளை கொண்டு வந்து இணைச்சி விட்டா பாருங்கள் எத்தனை பேரை நம்ம இணைச்சி விட்டுறலாம்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரும் காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு தான் நமக்கு குரு இவ்வளோ நமக்கு சக்தியை கொடுத்துருக்காரு, நமக்கு இந்த அறிவை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளே நம்ம அனுபவிச்சுட்டு நம்மளே இதெல்லாம் சுவாமி அப்படி இருந்தாருன்னா அவர் யாருக்குமே கொடுத்துருக்க தேவையில்லைங்களே. அவர் மட்டும் எடுத்து இந்த பயிற்சியை நல்லா பண்ணி பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு அவர் போயிருக்கலாமே. அவர் நினைக்கல அப்படி. இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிற அந்த பெரு நோக்கோட செஞ்சதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலகம் பூரா இன்றைக்கு இந்த மனவளக்கலை போயிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பெருமையாக இதை பேசுகிறோம். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி பெரிய ஒரு சமூகத்தை உள்ளுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்காக ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அந்த மாதிரியான நிலைமையை உருவாக்குறதுக்கு மகரிஷி நமக்கு நிறைய வழிகளை கொடுத்துருக்காங்க, நிறைய இதை கொடுத்துருக்காங்க. இதை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறதா நம்ம பொறுப்பாக இருக்கு. அப்போ அந்த பொறுப்புக்கு நம்ம தான் ரொம்ப முயற்சி எடுக்கணும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க யாரையோ ஒருத்தரை கொண்டு மாதம் ஒருத்தருக்கு கொடுக்குறேன், கொண்டு சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் திருப்தி பட்டாவே அதே நீங்கள் செய்கிற பெரிய புண்ணியம். அப்படியாப்பட்ட புண்ணியத்தை செய்கிற நமக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு நான் என் மனைவி மக எல்லாம் சேர்ந்து ஆழியாரில் போய் தான் அந்த பயிற்சியை ஆரம்பித்தோம். ஆழியாருக்கு அப்போ இங்கேருந்து நம்ம விமான டிக்கெட் போட்டு திருச்சிக்கு திருச்சியிலேருந்து ஆழியாருக்கு வண்டி எடுத்து போயிட்டு அங்கே தான் அந்த பயிற்சி எடுத்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு அகத்தாய்வு 1, அகத்தாய்வு 2, அந்த நேரம் அகத்தாய்வு 4 வரைக்கும் வச்சுருந்தாங்க. அகத்தாய்வு 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அகத்தாய்வு 1 முடிச்சுட்டு திரும்ப கொழும்பு வந்துடுவோம், திரும்ப 2 முடிச்சுட்டு கொழும்பு வந்துடுவோம். இப்படி வந்து போயிட்டு நான் நிறைய செலவழித்து தான் அந்த மனவளக்கலை படித்தோம். அதுக்கு பிறகு தான் இந்த மனவளக்கலை இங்கே இலங்கையில் நாங்கள் ஆரம்பிச்சுட்டு வசந்தகுமார் அப்படின்னு அவரும் எங்கள் அரங்காவலராக இருக்காரு, செயலாளராக இருக்காங்க. அவரும் அங்கே பயிற்சி எடுத்த நேரத்தில் தான் உழவன் தங்கவேல் ஐயா, பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயாவோட பேசி இல்லை இதை கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி எடுத்து இங்கே வர நேரத்தில் முதல் மீட்டிங்கில் நாங்கள் எல்லாமே போயிட்டு இங்கே தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குது கொழும்பில். அந்த தமிழ் சங்கத்தில் கிட்டத்தட்ட முதல் அன்றைக்கே ஒரு 300 பேர் கலந்துக்கிற ஒரு கூட்டத்தில் நாங்கள் தான் அறிமுக உரை நாங்கள் தான் அறிமுக பேசுகிறதுக்கும் முன்னுக்கு நிற்கிறதுக்குமான ஏனோ தெரியல அப்படி ஒரு ஈர்ப்பு எங்களுக்கு மகரிஷி மேலே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அகத்தாய்வு 1 நடந்துக்கிட்டு இருக்கு, அன்றைக்கு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு காலையில் ஆழியாரில். நாங்கள் மனைவியெல்லாம் உட்காந்து நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வர்றாங்க சொல்கிறாங்க, யாரோ இலங்கையிலேருந்து பயிற்சி எடுக்கலாமே, சுவாமிஜி அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நாங்கள் கையை தூக்கணும், நாங்கள் தான் உட்காந்துருக்கோம், நாங்கள் தான் இறந்து வந்திருக்கோன்னு, உங்களை சாமிஜி மேலே கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு லஞ்ச் டைமில் நாங்கள் மேலே வர்றோம்னு சொன்னோம். அப்போ வகுப்பு எடுத்தவங்க சொன்னாங்க, இல்லைங்க சாமிஜி கூப்பிட்டா நீங்கள் போங்க, அதை பார்த்துக்கலாம். அவரும் நிற்கிறாரு, கூட்டிகிட்டு வந்தவரும் எங்களை நிற்கிறாரு. நாங்கள் ஆழியாருக்கு வந்த புதுசு அப்போ தான் பழகிட்டு இருக்கோம். சரின்னு நாங்கள் மேலே போகிறோம். போனோடனே மேலே போகிறோம். அங்கே போனோடனே ஒரு செட்டிஸ்களுக்கு விநாயகம் அன்றைக்கு அவர் திருமண நாள், அவங்க மனைவி பிள்ளைகளோட உட்காந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்க. இது நான் 2003 சொல்லிட்டு இருக்கேன். அந்த கதையை ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எங்களை கண்டோன்னே மகரிஷி வாழ்க வளமுடன்னு ஏதோ நம்மளோட 50-100 வருஷம் பழகி தெரிஞ்ச ஒரு மாதிரி கையை கூப்பிட்டு வணக்கம் சொல்லி என்னை வரவேற்றாரு. இன்னைக்கு அது எங்களுக்கு ஒரு அப்படியே மனசில் இருக்குது. கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அப்புறம் என்னைய சென்னை, ஏன்னா அவங்க தான் என்னை இதுக்கு அறிமுகப்படுத்தினவங்க. ஆர்வம் சார் நம்ம அரங்காவலர் இருக்காரு சென்னை ஆர்வம், அவர் தான் என்னைய மனவளக்கலையில் அறிமுகப்படுத்தினார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் கொழும்புலேருந்து எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபேமிலின்னு சொல்லி விநாயகர் சார் சொல்ல அது சாமியும் கூப்பிட்டு எங்களை வச்சு எல்லாம் பேசி அப்போ தான் அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. நான் 2 முறை கொழும்புக்கு வந்தேன், நீங்கள் நல்ல முயற்சி எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னோம், இல்லை சாமி எங்களுக்கு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னா. இல்லை நீங்கள் பகலுக்கு எங்களோட தான் சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. நாங்கள் எல்லாம் போய் சாமியோடையே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க, இல்லை இன்றைக்கி 2:30 மணிக்கு பேராசிரியர்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கு வர்றீங்க அப்படின்னாரு. அப்போ எங்கள் கிளாஸ் 3 மணி, அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னாங்க சுவாமிஜி. அதே மாதிரி 2:30-3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓங்கார மண்டபத்தில் நாங்கள்லாம் உட்காந்து தவத்தில் உட்காந்துருக்கோம்.
எல்லா பேராசிரியர் அன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. வந்து நிறைஞ்சிருக்கு அந்த மண்டபம். அப்போ சுவாமிஜி நாங்களாம் தவத்தில் இருக்கும்போது வந்து மேடையில் உட்காந்துட்டாங்க. தவத்தை முடிஞ்சு கணத்தை திறந்து பார்த்தா சுவாமிஜி முன்னுக்கு உட்காந்துருந்தாங்க. முதல் கேட்ட கேள்வி, அந்த இலங்கையிலேருந்து வந்தாங்களே எங்கே உட்காந்துருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் ஆக பின்னாடி உட்காந்து, ஏன்னா நாங்கள் இப்போ தானே அகத்தாய் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பின்னுக்கு இருந்து கையை தூக்கணும், நாங்கள் சுவாமிஜி இங்கே இருக்கோம்னு சொல்லி, நீங்கள் முன்னுக்கு வாங்க அப்படின்னாரு. ஆக முன் ரோவில் சுவாமிஜிக்கு முன்னுக்கு சீட்டை போட்டு எங்களை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுவாமிஜி பேசுகிறாரு, சுத்த வெளியே பொறுத்து. அன்றைக்கு இரவு அவர் கனவுல வந்து கண்டது, அவர் தியானத்தில் போய் அனுபவித்ததை அன்றைக்கு எல்லா பேராசிரியருக்கும் அவர் வந்து அப்படி சொல்லிடுவாராம். மாதத்துக்கு ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அவர் என்னென்ன பிரபஞ்சத்தில் என்ன பார்க்குறா வைக்கிறான்னு இவங்களை கூப்பிட்டு இவங்களோட கலந்து பேசுகிற நாள் அது. அப்போ அதில் சொல்கிறாரு, இந்த துல்லியம் அப்படிங்கிறத பொறுத்து பேசுகிறாரு. துல்லியம்னா எப்படி இருக்குது, அங்கே கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது, உலாவிக்கிட்டு இருக்குது, எத்தனை கோடி ஆண்டுகள் அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பொறுத்து பெரிய ஒரு இந்த துல்லியத்தை பொறுத்து பேசுகிறாரு. நாங்கள் அகத்தாய் ஒன்று போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாத சபிச்சு இருந்தாலும் அவர் என்னையை பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறாரு. சுவாமிஜி என்னையை பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறாரு. எனக்கு கண்ணை அங்கிட்டு சிமிட்ட கூட முடியல. சுவாமிஜி அப்படியெல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. எல்லாம் பேசி முடிச்சு, இப்போ நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமிஜி எல்லாத்தையும் பார்த்து, எல்லா பேராசிரியரும் பார்த்து, இப்போ நீங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ மேடையில் சுவாமிஜி முக்கியமானவங்க எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் அவர் எஸ்கே மயிலானந்த ஐயா அவங்களாம் நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம், எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். அப்போ கேட்கும்போது நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. சுவாமிஜி இன்னும் கையை நீட்டி சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட தானே இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னாரு. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சாதாரண நான் ஒரு போயிருக்கிறேன், ஒரு அகத்தாய் எடுக்க ஒன்று எடுக்க வந்திருக்கவங்ககிட்ட சுவாமிஜி சொல்கிறாரு, நீங்கள் தான் இப்போ கேள்வி கேட்கணுங்கிறாங்க. அப்போ நான் அந்த கட்டத்தில் நான் கேள்வி கேட்டேன். என்ன சுவாமிஜி இவ்வளோ நேரம் என்னவோ தெரியல, அது நான் பேசல அன்னைக்கு, அது சுவாமிஜி தான் பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். சுவாமிஜி தான் அந்த 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 சக்தியை கொடுத்துருக்காரு, அந்த அருளை கொடுத்துருக்காருன்னு தான் நினைக்கணும், அந்த அறிவை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அப்போ அங்கே சுவாமிஜியை கேட்டோன்னே நான் கேட்டேன், என்ன சுவாமிஜி நீங்கள் துல்லியம்னு இவ்வளோ நேரம் பேசுனீங்க, ஆனால் நீங்கள் பிறப்பில் பாருங்கள், நம்ம ஏன் இப்போ கூன் குரடு இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத ஆளுக ஏன் எல்லாம் பிறக்கிறாங்க, இயற்கையை தானே இதெல்லாம் அமைக்குது, அப்போ இயற்கையை நினைக்கும் போது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச கேள்வி அதான். அப்போ மிருகங்கள் அப்படி இல்லையே சாமி, நம்ம மனித இனத்தில் தானே இப்படி பிறக்குதுன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு அது எப்படி வந்துச்சே தெரியாது. அந்த கேள்வி கேட்டேன். கேட்ட பிறகு மகரிஷி கிட்டத்தட்ட அதுக்கு 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்தார். ஏன் ஏன் இந்த தப்பு நடக்குது, ஏன் இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளும் அங்கே முட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணம் நம்ம தான், மனிதர்கள் தான் அப்படின்ட்டாரு. இது மிருகத்தில் பாருங்கள் 5 அறிவு வரைக்கும் அந்த அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி அது நடந்துக்குது, அந்த அது வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் மாறி போச்சு இப்போ. அதனால தான் நம்ம இந்த 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 மனவளக்கலை கொடுத்து இந்த அறிவை கொடுக்குறோம். இவங்கெல்லாம் வந்து ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நிச்சயதார்த்தம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே இங்கே மனவளக்கலை கொண்டு உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அப்புறம் திருமணம் பண்ணி வைங்க. திருமணத்துக்கு அப்புறம் பாருங்கள் அவங்க வாழ்க்கை எப்படின்னு பாருங்கள், அவங்க குழந்தை பிறக்கிறத பாருங்கள், எல்லாம் ஒரு அந்த மாதிரியான ஒரு தெய்வீக குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு சில பாடல்களை மகரிஷி அந்த அம்மா பக்கத்தில் நின்றாங்க. அவங்களும் பாடி எல்லாம் காட்டி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்தாங்க. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நம்ம செய்கிற என்ன மாதிரி தவறு செஞ்சுட்டு இருக்கோம், மக்கள் என்ன மாதிரி மனிதர்கள் தவறு செய்கிறோம், அந்த தவறுனால இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதாகி போச்சு. அப்படியாப்பட்ட அனுபவம் அன்னைக்கே இனி பேராசிரியர் ஆக்கிட்டாரு. சாதாரணமாக வந்த நாங்களே, சாதாரண பயிற்சி எடுக்க வந்தாங்களே, அன்றைக்கே என்னைய பேராசிரியர் பதவிக்கு தூக்கிட்டாரு. அப்புறம் பேராசிரியர் சர்டிஃபிகேட்டுக்கே போகிறதுக்கு அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சு எனக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்வு பண்ணி அவ்வளோ பேர்த்திட்டு எங்களை அறிமுகப்படுத்தி, அந்த வந்து இருந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்களை அறிமுகப்படுத்தி அப்படிலாம் பண்ணது நான் என்றைக்கு எப்படி நான் சுவாமிஜியை மறக்க முடியும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இந்த ஈர்ப்பு வந்து எங்கள் மேலே ஒரு வந்தது காரணம் வந்து அவர் இலங்கைக்கு 2 தடவை வந்து போன அந்த நான் சொன்ன இதனால இவங்க செய்கிறாங்களே, இவங்களுக்கு ஆற்றலையும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கணும், இவங்களுக்கு நல்ல அருள் கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் எங்களை வச்சு அப்படி நடத்திட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி பயிற்சி எடுத்தோம். அவங்களோட அடிக்கடி போகும்போது இங்கே வந்து இனி பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் இங்கேருந்து சில்லங்காலன்னு போகும்போதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கையில் கொண்டு கொடுத்து சாமியை பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் போவோம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் அவரோட 2-3 வருஷம் பழகிறதுக்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்காண்டியே அடிக்கடி வந்து ஆலியாரில் நாங்கள் போய் வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எங்களுக்கு அது வார்த்தையில் அதை சொல்ல முடியாது. அப்புறம் வந்து சுவாமிஜி வந்து
எங்களை என்ன பண்ணிட்டாரு, அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேதரிங் எல்லாம் ட்ரஸ்டிலாம் வந்துருவாங்க. சாமிஜி வந்து எல்லாத்துக்கும் பிளெஸிங் கொடுத்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அந்த மண்டபத்தில் வெளியே வந்து நின்று, ஏன்னா வெளியெல்லாம் வரமாட்டேன், அங்கேயே நின்று அந்த மேலேருந்து ஸ்பீச் கொடுப்பாரு. அப்போ அந்த ஸ்பீச்சுக்கு அன்னைக்கு 31ஆம் தேதி நைட்டு எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சென்னையில் வந்து கொஞ்சம் சிக்கிட்டேன், வேலையாகி போச்சு. நம்ம ஒய்ஃபும் நம்ம டாட்டரும் போயிட்டாங்க ஆலியாருக்கு. நான் இங்கே இருந்துட்டேன். 1ஆம் தேதி பகலைக்கு மேலே தான் போகிறதுக்குள்ள சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்போ காலையில் 1ஆம் தேதி காலையில் எல்லாரும் அங்கே நிற்கும் போது சொன்னாராம், மகரிஷி சொல்லியிருக்காரு, உழவன் தங்கவேல் வந்து சொன்னாராம், அம்மா உங்களை அரங்காவலர் ஆக்கியாச்சு, நீங்களாம் உள்ளுக்கு வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம மிஸ்ஸஸையும் டாக்டரையும். அப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவங்களாம் கூட்டத்தோட கூட்டம் வெளியே அந்த கிரவுண்டு உட்காந்து இருந்திருக்காங்க. வந்து கூப்பிட்டு போய் உள்ளே கொண்டு போய் வச்சாங்களாம். எங்களுக்கே தெரியாது, எங்களையே அங்கே அரங்காவலராக்கா. நான் 15வது அரங்காவலர். இன்னைக்கு ஆலியாரில் வந்து 98 அரங்காவலர் வந்துட்டாங்க. சாரி, 92 அரங்காவலர் இன்னைக்கு ஆலியாரில் வந்துட்டாங்க. நாங்கள் 15வது அரங்காவலர். பாருங்க, அந்த நேரமே மகர்ஷி அவர்கள் எனக்கு அரங்காவலருங்கிற மதிப்பு கொடுத்து, பேராசிரியர் பட்டத்தையும் கொடுத்து எப்படி ஓய்திருக்காருன்னு பாருங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் மறக்க முடியாத சில சம்பவங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி அப்போ ஈவினிங் நான் போனேன், வீட்டில் சொன்னாங்க, என்னங்க எங்களெல்லாம் கொண்டு போய் இப்போ உள்ளுக்கு அரங்காவலரோட உட்கார வச்சுட்டாங்க, நீங்கள் வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு கொஞ்சம் அங்கே சிக்கலாகி போச்சு, லேட் ஆகிடுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரியான பெரிய ஒரு திருப்பு முனை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. மகிழ்ச்சியை முழுசாக நாங்கள் உள்வாங்கிட்டோம், அப்படிதான் சொல்லணும். அப்புறம் வந்து என்னைய ட்ரஸ்டி ஆக்கி விட்டார். அடுத்து பேராசிரியரும் ஆக்கி விட்டார். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பயும் நான் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் உயிர் விடும்போது கூட அதுக்கு அவர் உயிர் விடுற அன்னைக்கு நாள் நான் கொழும்புல இருக்கேன். அன்றைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நண்பர் ஈரோட்டில் என்னை அவசரமாக வரணும், நீங்கள் அங்கே ஒரு பயர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாரு. நான் திடீர்னு காலையில் டிக்கெட்டை போட்டு நான் ஈரோடுக்கு போயிட்டு ஈரோட்டில் அவர் கூப்பிட்ட இடத்துல போய் பார்க்குறேன். ஸ்கூல் ஓப்பனிங் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அவரும் மனவள கலையில் உள்ளவர். அவர் சொன்னார், இல்லைங்க, நான் சொன்னேன், சாமிஜி ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, எனக்கு நீங்கள் அழைச்சது நல்லதாக போச்சு, அவர் போய் பார்த்துட்டான்ல, ஏன்னா நானும் போகணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னார். சரின்னு உடனே நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் மற்ற ஃபங்க்ஷனை பாருங்கள், எனக்கு லஞ்சுக்கு நிற்கல, அது நான் சாமிஜியை போய் பார்க்கணுன்னு சொல்லி நான் அங்கேருந்து உடனடியாக கிளம்பிட்டேன் ஆலியாருக்கு, கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு, கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன். சரியாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, 12:15 12:10 இருக்கும் நான் வந்துட்டேன் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, இல்லை ஏதோ மேலே கொஞ்சம் சாமியை கொடுத்து பேசிக்கிறாங்க, சீக்கிரம் ஓடுங்க மேலே அப்படிங்கிறாங்க. நான் ஓடி உள்ளுக்கு போய் பார்க்குறேன். உள்ளுக்கு போய் விநாயகர் சார் நிற்கிறாரு சென்னை சில்கில். ஏஓ பழனிசாமி நிற்கிறாரு, அவர் சாமிஜியோடய இருப்பார், ஏஓ பழனிசாமின்னு சொல்லி அவர், டாக்டர், நான், இந்த 4 பேர் தான் நிற்கிறோம். சாமிஜி உயிர் பெரியுது 12:20க்கு. எப்படி பாருங்க, நின்று அந்த ரூமை மூடிட்டாங்க. நான் சுவாமி எல்லாம் அழுது, அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு இருந்து அவர் எல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு உள்ளுக்கு இருக்கோம். ரூமை பூட்டிட்டு போயிட்டாங்க. 1 மணி நேரம் நாங்கள் சுவாமிஜியோட உள்ளுக்கு அப்படியே இருக்கிறோம், நாங்கள் 4 பேர் மட்டும். ஏன்னா தலைவரெல்லாம் ஸ்கூலுக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க, எம்ஓஇ சைன் பண்ணுறதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வர வரைக்கும், சின்னசாமி அண்ணன் தலைவரெல்லாம் வர்ற வரைக்கும். அப்புறம் வந்த பிறகு ரூமை திறந்த பிறகு எங்களுக்கு என்ன சொல்கிறது ஏன்னு சொல்கிறதுன்னு தெரில. அப்படி இருந்து இப்படி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, எப்படி மகரிஷி என்னை அழைச்சிருக்காரு பாருங்க, என்னன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்காரு. அந்த மாதிரி இது வந்தாலும் வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிங்க. அந்த மாதிரி அப்படி பல வாய்ப்புகள் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் கொழும்புல பார்த்தீங்கன்னா, கொழும்புல இப்படி தாங்க, நாங்கள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டு சாதாரணமாக நாங்கள் ஒரு 9 அரங்காவலர்கள் எல்லாம் இணைஞ்சி துணைத் தலைவர்கள், இனிய உழவன் தங்கவேல் ஐயா தான் சொன்னாங்க, நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்ட்டு இனி தலைவராக வச்சாங்க. நான் வேணானே, இல்லை நீங்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கி 22 வருஷத்துக்கு முந்தைய வச்ச தலைவர் நான் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதில் தலைவராக இருந்துட்டு அப்படியே நாங்கள் இந்த மன்றத்தை நடத்திக்கிட்டே போகிறோம். நடத்துகிற பிறகு இன்னும் தவ மையங்கள் ஆரம்பிக்குது. எல்லா ஊர்களையும் தவ மையங்கள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 இடங்கள்ல எங்கள் தவ மையங்கள் இருக்குது, இலங்கை பூரா.
அது சில அறக்கட்டளை அளவுக்கு வந்து இப்போ அறக்கட்டளையை மாற்றுறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். யாழ்ப்பாணத்தில் ஒரு அரிய திருக்கோயில் கட்டியாச்சு. ஒரு 7 வருஷத்துக்கு முந்தையே நம்ம முருகானந்தவேல் குழந்தைவேல் அப்படின்னு சொல்லி எங்கள் ட்ரஸ்ட்லேயே இருந்தவங்க, அவங்க பொருள் உதவியில் எல்லாருமே ஃபண்டெல்லாம் போட்டு ஆழியாரில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க அதான் அரிய திருக்கோயில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் கொழும்புல நாங்கள் இடம் வாங்கி வச்சுட்டோம். எப்படின்னா வீடு வீடாக தான் போய் நாங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ. அப்புறம் அப்படி மெல்ல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், எல்லாம் சொந்தமாக ஒரு இடம் வாங்கிட்டோம். இப்படியெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கூட நம்ம வீட்டில், அதாவது வீட்டுக்கு ஒரு காரியம் செய்யணும், வீடு வாங்கணும்னு நினச்சா கூட நம்மளால செய்ய முடியாது, அது நடக்காது. ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை கொண்டு போய் செய்யணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு இறங்கும்போது பாருங்க, இதுக்கு ஏகப்பட்ட நமக்கு சப்போர்ட் கிடைக்குது, ஆதரவு கிடைக்குது. அப்போ அதை நான் இந்த அறிவித்திருக்கோள் கட்டும்போது நான் உணர்ந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அறிவித்திருக்கோள் கட்டுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி 7 மாடி கட்டுவோம் அப்படி சொல்லி. எங்களுக்கு தெரியாது சும்மா நாங்கள் 7 மாடி கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் போட்டு ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அந்த நேரம் விலைவாசி ரொம்ப குறவாக இருந்தது. எங்கள் ஊரில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அடிக்கடி எங்கள் ஊரில் இலங்கையில் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும், அரசியல் மாற்றம், விலைவாசி உயர்வு தாழ்வு, யுத்தம், எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் சரி கட்டுறோம்னு சொல்லி அன்றைக்கு வந்து சிமெண்டிலாம் வந்து ஒரு சிமெண்ட் விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரின்னு நாங்கள் எல்லாம் வேலையை ஆரம்பித்தோம். 700 600 சிமெண்ட் ஒரு பேக் அப்படிங்கிற கட்டத்தில் ஆரம்பித்து ஒரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்த பிறகு என்ன பண்ணுச்சுங்க, எல்லாம் மூடி போட்டு நாங்கள் கீழே ஃபவுண்டேஷன் போட்டு 1வது மாடி 2வது மாடி வந்துருச்சு ஸ்ட்ரக்சர். ஆனால் அதுக்கு மேலே போக முடியல. கோவிட் வந்து அப்படியே ஒரு வருஷம் பில்டிங், அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் பில்டிங் அப்படியே கடந்து போச்சு. பிறகு வந்து முடிவு பண்ணாங்க, இல்லை 3வது மாடியோடு நம்ம எல்லாம் நிப்பாட்டிக்கும், இதுக்கு மேலே போகாதீங்க, 7 மாடி கட்டுறதுக்குள்ளே தோதில் யார்கிட்டையும் போய் பணமே கேட்கலாது, இப்போ லிஸ்ட்டில் பேர் போட்டவங்களாம் கூட யாரும் பணம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை பார்ப்போம் செய்வோம் சொல்லி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னவோ தெரில, எனக்குள்ள ஒரு எல்லாத்துக்குமே ஒரு உந்தல் இருந்துச்சு. இல்லை நம்ம செஞ்ச காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வசூல், நான் மற்ற இடங்கள்லையும் நம்ம இந்தியாவில் மற்ற ஊர்கள்லாம் போய் கேட்டு பார்த்து சரி நம்ம இதை கட்டுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி உழவன் தங்குவார் ஐயா ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய அவங்க நான் பேசும்போதெல்லாம் நல்ல பாசிட்டிவாக எனக்கு நல்ல பல இதுகளை ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்ததில் என்ன பண்ணிடுச்சு, சரி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணால் இப்போ 600 இருந்த சிமெண்ட்டுங்க 3500 போயிடுச்சு. சிமெண்ட் ஒரு பேக் 3500. ஏன்னா பொருளாதார இலங்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு விலைவாசியெல்லாம் ஓடி டாலர்லாம் இதாகி போய் இந்த கோவிட் வந்ததிலோட பிரச்சனைலாம் மாறி ரொம்ப பயங்கரமாக போச்சு. அப்போ நாங்கள் போட்ட எஸ்டிமேட்லாம் எங்கேயோ 3 மடங்கு 4 மடங்கு கூடி போச்சு. இப்போ பணம் எக்கச்சக்கமாக தேவை இருக்குது. ஆனால் சரி பரவாயில்லன்னு ஆரம்பித்து போனால் நல்ல மக்கள் உதவி பண்ணாங்க, நிறைய பணம் கொடுத்தாங்க. இந்தியாவில் வந்து நிறைய நம்ம ராம்ராஜ் பட்னா, ஒரு சின்ன சில்க்கு, ஒரு போதிராஜா, ஒரு எல்லாருமே நாயுடுவில் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டிகிட்டு போகாத மன்றங்கள் கிடையாது. இனிய நான் இந்தியாவில் அவ்வளோ மன்றங்களுக்கும் ஓசூர்லேருந்து எல்லா மன்றங்களுக்கும் நாமக்கல் அங்கே எங்கேன்னு திருச்சி போகாத ஊர் இல்லை. என்னை கூட்டிகிட்டு எல்லாம் சுற்றுனாங்க. சுற்றி அங்கெல்லாம் போயிட்டு பண்ணி கலெக்ஷன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் நிறைய கலெக்ஷன்லாம் பண்ணி நாங்கள் ஒரு மாதிரி கட்டி முடிச்சிட்டோம். 7 மாடியுமே கட்டி முடித்தோம். 7 மாடி கட்டிச்சோம். நாங்கள் போட்ட டார்கெட்டோட 3 மடங்கு கூடி போச்சு. இருந்தாலுமே கட்டி முடித்தோம். இது வந்து நாங்கள் செய்யலை. அதான் அப்போ அன்றைக்கே நான் உணர்ந்தேன், இது நம்மளால் நடக்கவே இல்லை, இது சுவாமியோட வேலை தான். சுவாமிஜி இந்த இடத்துல அவர் போட்டார், இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்ட அந்த 7 மாடி. அப்புறம் தான் ஒரு குரு ஐயா இருக்காங்க, பேராசிரியர் குரு, அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் சாதாரணமாக கட்டிவிட்டீங்க இந்த 7 மாடி, இது என்ன தெரியுங்களா, உங்கள் 7 சக்கரங்கள் அப்படின்னாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினே, துரியம்னு சொல்லி நீங்கள் 7 இதுக்கு நீங்கள் 7 மாடி கட்டிட்டீங்க, இது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி தான் நாங்களே உணர்ந்தோம் இந்த 7 மாடிக்கு இதான் அர்த்தமானு சொல்லி. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சு, அப்போ இது யாரோட வேலையாக இருக்குங்க, எங்கள் வேலையா இல்லையே, நாங்கள் நினைக்கவே இல்லைங்களே. நாங்கள் தொழில் செஞ்சதான் அந்த அவர் இட்ட கட்டளை செஞ்சதான். நாங்கள் கட்டளை இட்டது சுவாமியாக தான் இருக்கணும், மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், இப்படி ஒன்று அமையணும் இந்த இடத்துலன்னு அவர் எப்பயே நினச்சிருக்காரு. அந்த மாதிரி அந்த 7 இது சக்கரங்களோட கொண்ட அமைப்பு தான் அமைஞ்சிருக்கு. எல்லாம் வந்து திறந்து வச்சு ரொம்ப சிறப்பாக அரிய திருக்கோயில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த இதுவும் இல்லை, நல்ல இது போயிட்டுருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது
இப்படி மகரிஷி எங்களுக்கு இருந்துக்கிட்டு எவ்வளோ வேலை பண்ணுறாரு பாருங்க, என்னென்ன பண்ணுறாரு. இதை நினைக்கும் போது எங்களுக்கே இருக்குது. அப்புறம் என்னன்னா என்ன ஆகிப்போச்சு, இப்போ நான் அடிக்கடி ஒரு ட்ரஸ்ட் மீட்டிங்கு நான் விட மாட்டேன் ஆலியாரில். எல்லா ட்ரஸ்ட் மீட்டிங்கும் நான் வந்துடுவேன். இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ட்ரஸ்ட் மீட்டிங்கில் சச்சியானந்த சுவாமிகளோட பேரன் முருகேசன் சொல்லி அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் வந்து ட்ரஸ்டி ஆகிறாரு இதுலுக்கு. அப்போ ட்ரஸ்டி ஆகிட்டு, ஏன்னா சச்சியானந்த சுவாமிகள் காலமாகி இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆகுது. அப்போ அதுக்கு பிறகு இவர் வந்து ஆலியாரில் இவங்கெல்லாம் அவர் இவங்களோட எல்லாம் நண்பர்கள், எல்லாம் விநாயகர் சாரோட வந்து இருந்த ட்ரஸ்டிகளோட எல்லாம் நண்பர்கள், அவங்க எப்படியும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அவரை முன்ன பின்ன தெரியாது. வந்து ஆலியாரில் ட்ரஸ்டி ஆன பிறகு அறிமுகமாகி நான் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அவருக்கு ஒரே சந்தோஷம். எங்களையும் பார்த்தாரு. அப்புறம் ஆர்ம சாரும் ரொம்ப அறிமுகப்படுத்தி, ராம்ராஜ் கோட்டன் நாகராஜன் சாரும் எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லாம் செஞ்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது அவர் முருகேசன் ஐயா சொன்னார், இலங்கையில் முத சச்சியானந்த சுவாமிகள் ஆரம்பித்த இடம் வந்து கண்டி தான். கண்டியில் ஒரு 2 ஏக்கரில் நல்ல அமைப்போட ரொம்ப காலத்துக்கு முந்தி 30 வருஷத்துக்கு வந்து 40 வருஷத்துக்கு முந்தி கண்டியில் தான் முத சச்சியானந்த சுவாமிகள் அவர் ஒரு குடிசை ஒன்று போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிருந்துருக்காரு. அப்போ அந்த குடிசை போட்டு அங்கே இருக்கும்போது அங்கே வர்ற நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அந்த கண்டி ஊருக்கு, அந்த கிளைமேட்டுக்கு, அந்த நல்ல சூழ்நிலை கிட்டத்தட்ட குன்னூர் இந்த மாதிரி இருக்கும். ஊட்டி நல்ல அந்த மாதிரி கொடைக்கானல் மாதிரி நல்ல கிளைமேட்டான ஊர் கண்டி. அப்போ அங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அப்போ வந்த டூரிஸ்ட் ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் கேட்டிருக்காரு, நாங்கள் தியானம் பண்ணோம் எங்கே போகிறது அப்படின்னோடனே இங்கே கூட்டி கொண்டு போய் சச்சியானந்த சுவாமிகள் இதை காட்டியிருக்காங்க. அப்போ அவருக்கு பிடிச்சி போய் அங்கே அந்த குடிசைக்கு போயிட்டு வந்து அவன் சொல்லியிருக்கான், ஏன் இந்த குடிசையில் இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த வாங்கி இந்த பில்டிங்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. குடில் நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் கட்டி ஒழுங்கு பண்ணி எல்லாம் இருந்துட்டு அப்புறம் சொல்லியிருக்காங்க, அவங்க வெள்ளைக்காரன் சொல்லியிருக்காங்க, இல்லை இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அது கூட்டி போனேன். அவரும் சுவாமியோட ரொம்ப நெருக்கமானவர். சச்சியானந்த சுவாமிகள் சுவாமி வந்து எஸ்கே மயிலானந்த ஐயாவோடையும் சுவாமிகளோடையும் ரொம்ப நெருக்கமானவர். அவங்களோட ரொம்ப இருந்திருக்காரு. அவர் ஈரோடில் நான் போனப்போ தலைவர் சொன்னார், மயிலானந்த எஸ்கே ஐயா சொன்னார், அவர் இங்கே வந்து எங்கள் குடியிலெல்லாம் தங்கி இருந்திருக்காரு, 1 வாரம் இங்கே இருந்திருக்காருன்னு தான் சொன்னார். அவரை நானும் ஒரு குருவாக தான் ஏற்றுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் சச்சியானந்த சுவாமிகள் இருந்திருக்காரு. அப்புறம் அவர் அப்படியே அமெரிக்கா போயிட்டார். ரஜினிகாந்த் இவங்க எல்லாமே அவரோட ஃபேன் எல்லாம், அவங்களாம் அவங்க இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன இடத்துல அவர் நாளைக்கு பிறகு அவர் அந்த இறக்க போகிற டைமில் அவர் அவங்க சொல்லிக்க, நான் இந்தியாவில் போயிட்டு வேதாத்திரி மகரிஷி அவங்கள பார்த்துட்டு பிளெஸ்ஸிங் எடுத்துகிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் இறந்து போவேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதிலாம் கட்டி வச்சுட்டாராம். அமெரிக்காவில் கட்டி வச்சுட்டு இங்கே வந்த இடத்துல வந்துட்டு சுவாமியை போய் பார்த்துட்டு அடுத்த நாள் இறந்து போகிறாரு. பெரிய அதிசயம். அப்போ இறந்து போன பிறகு அந்த பாடியை வந்து ஃப்ளைட் சார்ட் பண்ணி இங்கேருந்து அமெரிக்காவில் கொண்டு போய் அவரை அடைக்கிறாங்க. அவர் தான் அந்த முருகேசு. அவர் பேரை தான் முருகேசு. அப்போ அவர் இங்கே ஆலியாரில் பாருங்க வந்து லிங்க் ஆகி ட்ரஸ்டி ஆகிட்டாரு. எங்களை மீட் பண்ணிட்டாரு. மீட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் எங்களை சொல்லிட்டாங்க, நீங்கள் அந்த கண்டி இதையும் நீங்களே பொறுப்பெடுத்து அதில் பயிற்சி நடத்துங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் நானும் தலைவருக்கு ரொம்ப இஷ்டம் கண்டியில், அது எப்படி சரி நம்ம மன்றத்தை அந்த சச்சியானந்த சுவாமிகளுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நான் போகும்போதெல்லாம் அதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவ்வளோ இதனால் கூட அந்த 80வது அவர் பிறந்தநாள் பெரிய திருவிழா அது விழா நடந்துச்சு கோயம்புத்தூரில். அன்னைக்கு கூட என்னை கண்டோன்னு என்ன கண்டி விஷயம் எப்படி நடக்குதான்னு தான் ஒரு வார்த்தை கேட்டுருவார். அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த கண்டி மேலே ஒரு ஆர்வம், அதில் அப்படின்னு சொல்லி நானும் கண்டிக்கு போயிட்டு நாங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அதில் அங்கே போய் தவம் பண்ணாவே கொஞ்சம் ரொம்ப வைப்ரேஷன் கூட உள்ள இடம் தான். நல்ல ஒரு ஆத்தங்கரை ஓரம், 2 ஏக்கர் இருக்குது, நல்ல பில்டிங் அமைப்பெல்லாம் இருக்குது, தங்க ஒரு 20-25 பேர் தங்குற மாதிரி இடமும் இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பேராசிரியரும் ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக அங்கே கண்டியில் வந்து தங்கியிருந்து நீங்கள் ஒரு 3 மாதம் 2 மாதம் தங்கியிருந்து பயிற்சி கொடுக்குறது எனக்கு ஒரு பேராசிரியர் மாதிரி தேவைப்படுது. நான் எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கேன், தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். தலைவர் சொன்னார், இந்த தீபாவளிலாம் முடிஞ்சோடனே நான் எப்படியாவது ஒழுங்கு பண்ணி அனுப்புறேன்னு இருக்காரு. நான் உங்கள்கிட்டயும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த கூட்டத்தில். உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அப்படி யாராவது நீங்கள் விருப்பப்பட்டால் கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை ஆலியார்லேயே தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே வந்து இருந்து அந்த தொடர்ச்சியாக அங்கே பயிற்சி செய்யணும், நம்ம பயிற்சி கொண்டு போகிறதுக்கு. நாங்கள் அங்கே 2 பயிற்சிகள் நடத்திட்டோம். இந்த பையனை கூட போன மாதம் பேராசிரியர் இந்திராமா அங்கே வந்திருந்தாங்க. அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நைட் அங்கே தான் தங்கியிருந்தோம். அவ்வளோ தங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. ஆலியார் மாதிரியே இருக்குது தங்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக கிச்சன் என்ன, பெட் என்ன, போக்குவரத்து எல்லா வசதியும் இருக்குது. நல்ல ஹால் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படியான ஒரு இடத்தையும் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நம்மளாம் நினச்சவே பார்க்க முடியாது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடக்குது சுவாமிஜி.
நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் எங்களோட இருக்காருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பெரிய உதாரணங்கள். என்ன கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கிற அதிசயம் தான் சொல்லணும் இதெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சாதாரணமாக நடக்காது. நம்மளாலாம் போயிட்டு அந்த 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 அமைப்பில் போய் நம்மளாம் பேசவே முடியாது. நீங்கள் இந்த இடத்த தரீங்களான்னு கேட்க முடியுங்களா? அவங்க தரப்போகிறாங்களா? இல்லை யாருன்னே தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த செட்டில் இருக்காங்க ஒரு 7 6 7 ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. அவ்வளோ பேர் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பார்த்தா அவங்கலாம் பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க, பெரிய இதாக வச்சுருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் அந்த இவர் அவர் பேரை எங்கள் முருகேசுக்கு அவங்க காட்டி விட்டு, இங்கே நிர்வாகத்தில் உள்ளவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, அவங்களாம் என்னையோட இணைஞ்சு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஒரு பெரிய ஒரு கூட்டமாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்ல. இப்ப நாங்க வந்து இப்ப ஆலியார்ல ஒண்ணுமே தெரியாது. நாங்க என்ன சாதாரண கொழும்புல நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருந்த நம்ம இந்த ஆலியார்ல வந்து இந்த அ என்னவோ தெரியல எங்கள உந்தல்ல வந்து நாங்க அந்த பயிற்சி எடுத்து வந்த பிறகு பார்த்தா, இன்னைக்கு இருக்க உறவுகள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம் எங்க இந்தியாவுல எடுத்துங்க. தெரியாத ஆள் இல்லாத போல நம்ம உணவுகளுக்கு என்னைய தெரியாத ஆள் இருக்க போல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ தூரம் ஒரு உறவுகள் வந்திருக்குன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னா, எல்லாம் சுவாமிஜி தான். எல்லாம் அவருக்கு தான் சமர்ப்பணம். இந்த அவ்வளவு கிடைச்ச எல்லாத்தையுமே அவரு செஞ்ச வேலை தான் இது எல்லாமே. அது இல்லாம இது எதுவுமே ஒரு துரும்பு தூச கூட அசைக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய காரியத்த மகரிஷி நம்ம உள்ளுக்கு இருந்து செய்றாரு. இது உங்களுக்கும் நடக்கும். இது எல்லாத்துக்கும் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழுமையா அதுல கொஞ்சம் இறங்கணும். என்ன அது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா எப்படி குடும்பத்த வச்சுக்கிட்டு, சிக்கல வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட மனதில இவ்வளோ பெரிய உளைச்சல் இருக்கு, பொருளாதார சிக்கல் இருக்கு, பிள்ளையோட சிக்கல் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இதத்தான் எல்லாரும் எடுத்தோம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சிக்கல வச்சுக்கிட்டு எப்படியப்பா அமைதியா உட்காந்து தியானம் பண்றதுன்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் அவங்களுக்கு தான் தியானம் வேணும். காட்டுல என்ன சொல்றேங்க, மஞ்சள் உடுப்பு உடுத்திக்கிட்டு காட்டுல போய் சன்னியாசியா உட்கார்றவங்களுக்கு தியானமும் தேவையே இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. ஆனா ஒண்ணுமே இல்லைங்களே. எல்லாம் விட்டுட்டு எல்லாம் தொறந்து போறவருக்கு அவருக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே வேணாம். எல்லாத்தையும் திறந்து போறவருக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே வேணாம். அப்ப யாருக்கு இந்த தியானம் வேணும்? யாருக்கு இந்த மனவளக்கலை வேணும்? யாருக்கு ஆன்மீகம் வேணும்னா, நமக்கு தான் வேணும். யாரு சிக்கல்ல இருந்து சுழண்டுகிட்டு இருக்கோமோ, வாழ்க்கைங்கிற சிக்கல், இதுல வந்து எப்படி எப்படி நம்ம மனைவி, பிள்ளைகள், பொருளாதாரம், தொழிலு இதெல்லாம் இருந்து சிரமப்பட்டுட்டு இருக்கோம்ல, இவங்களுக்கு தான் ஆன்மீகம் வேணும். இதுல வந்த பிறகு என்ன பண்ணுதுங்க, நம்மள ஒரு சரி பண்ணுது. நம்ம பாதைய ஒழுங்கு பண்ணுது. என்ன பண்ணுது, இந்த கரடு முரடான இந்த பாதைய இது ஏற முடியுமா? இந்த பாதையில முடியுமான்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்க பாதைய என்ன பண்றாரு மகரிஷி, ரொம்ப பதப்படுத்தி நல்லா கிளீனா கார்பெட் போடுற மாரி போட்டு அழகா பண்ணி விட்டுறாரு. ஹைவே மாரி ஆக்கி விட்டுறாரு நம்மள. ஹைவே மாரி ஆக்கிறாரு. அப்படி சொன்னா ஒரு வார்த்தை புரியும் உங்களுக்கு. அந்த மாரி ஆக்குன பிறகு என்ன நடக்குதுங்க, வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்படி இல்லங்கும்போது நம்ம வந்து ரொம்ப உழண்டுகிட்டு இருக்கோம். ரொம்ப வாழ்க்கைய போட்டு ப தடுமாறிட்டு இருக்கோம். எப்படி வாழ்றதுன்னு அப்படிலாம் இல்ல. நம்ம இங்க வந்ததே வந்து இந்த மகரிஷி சொல்லுவாரு அடிக்கடி. இந்த உடம்புல வந்து உயிர் சிக்கிட்டாவே சிக்கல் அன்னைக்கே வந்துருச்சு பாரு. அப்ப அந்த மாரி சிக்கல்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த சிக்கல் வந்து சிக்கல் கிடையாது. அந்த சிக்கல் எடுக்கிறது எந்த ஒரு பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சிக்கல்னால அந்த சிக்கல்ல இருந்து வெளிய வர்றதுக்கு வழி இருக்கு. அந்த வழி இருக்கனங்காட்டி நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தணும். மனதை ஒரு சரிப்படுத்திட்டீங்கனாவே, எல்லாமே சரியா வந்து சேர்ந்துரும். மனதை ஒருநிலைப்படுத்தாம, மனத நமக்கு ஒரு நிலை கொண்டு வராம, நம்ம வாழ்க்கைய சரிப்படுத்தவே முடியாதுங்க. அதுக்கு ஒரு அதுதான் இப்ப இந்த திருமூலர் பாடல் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? இதே தான் சொல்றாரு. அவரும் திருமூலர் என்ன சொல்றாரு? அ அதே தான் சொல்றாரு. உடம்பினை முன்னர் இழுக்கண்டிருந்தேன். அந்த பாடல் உங்களுக்கு அந்த மாரி அதிலேயே என்ன சொல்றாருங்க, அதே தான் சொல்றாரு. ஆனா அந்த இதில் உட்பொருள் கண்டேன். அங்க ஒரு தெய்வம் இருக்கிறத நான் உணர்ந்தேன்னு சொல்றாரு அந்த உடலுக்கு. அத மகரிஷி சொல்றாரு. கோடான கோடி செல்லுகளால் அமைக்கப்பட்டது தான் அந்த உடல்னு சொல்றாரு. அப்ப இந்த உடல்ல ஒவ்வொரு செல்லுகளும் என்ன இருக்கு, அந்த சுத்த வெளி இருக்குங்கிறாரு. அந்த செல்லுகளுக்கு எவ்வளவோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு செல் செய்ற ஒரு வேலைய நீங்க வெளிய செய்யணுமா இருந்தா, ஒரு செல் அந்த கண்ணால பார்க்க முடியாது நம்மளால. அந்த செல் செய்ற வேலைய வெளிய செய்யணுமா இருந்தா 3 ஏக்கர் காணி வேணும்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க 3 ஏக்கர்ல பெரிய ஒரு ஃபேக்டரி போட்டா தான், அந்த ஒரு செல்லு செய்ற வேலைய நம்ம வெளியில ஒரு ஃபேக்டரியில செய்ய முடியும். அப்பயும் கூட அதில ஒரு சொட்டு ரத்தத்த எடுக்க முடியாது. அந்த ஃபேக்டரியிலேருந்து வராது அப்படின்னு சுவாமிஜி ஜோக்கா சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ வேலைய செய்து தான் அந்த செல் வந்து நமக்கு. நீங்க பேசுறது, நீங்க கேட்கறது அவ்வளத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஒவ்வொரு செல்லும். அப்பதான் உங்களுக்கு கருமையத்தில போய் அது சேரும். அப்ப இந்த கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான செல் அவ்வளத்திலயும் ரெக்கார்டிங் இருக்கு. அவ்வளத்திலயும் நீங்க சாப்பிடுற சாப்பாடோட தன்மைகள் இருக்கு. உங்க தாய் தந்தையரோட தன்மைகள் இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ணி வைக்கிறீங்க? என்ன துன்பம்? அவ்வளோ அதுகளுக்கு இருக்கு. அப்ப எப்படி அத வெளிய கொண்டு வரது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது லேசான வழி தான். அதுலருந்து அந்த துன்பத்த வெளிய எடுக்கிறது வந்து, அது பெரிய காரியமே இல்ல. லேசான வழி தான். அந்த துன்பத்த வெளிய எடுக்கிறதுங்கிறது. அத நீங்க எடுக்கலாம்.
அதுக்கு என்ன செய்யணும், அதை வந்து அமைதிப்படுத்தணும். அப்படிதாங்களே, அதை அமைதிப்படுத்தி எப்படி எல்லாமே அப்படிதான். நம்ம ஒரு வேகமாக இருந்தால் அதில் இன்னும் ஒன்றும் பலன் கண்டுக்க முடியாது. அப்போ அதை அமைதிப்படுத்தணும். மூச்சு கூட பாருங்கள், மூச்சை நம்ம உள்ளுக்கு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா உங்களுக்கு? ஒரு செகண்ட் 2 செகண்ட் வச்சிருக்கலாம், 3 செகண்ட். அதுக்கு மேலே வச்சிருக்கல, வெளியே விட்டா தான் நிம்மதியாக இருக்கும். அப்போ மூச்சை வெளியே விட்டா தான் நிம்மதி. அப்போ எதையும் விடணும், விட்டா தான் நிம்மதி வரும். அப்படிதானே? எதையுமே அப்படிதான். நீ எல்லாமே வெளியே உங்களை விட்டு விட்டா தான் நிம்மதி வரும். நீ உள்ளுக்கே அதை வைக்க பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ துன்பம் வருது. மூச்சை கூட நீ உள்ளுக்கு வச்சா அப்படியே முடிஞ்சிட வேண்டியதான். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் நம்ம உயிரே போயிடும். அப்போ அவ்வளோதான் உள்ளுக்கு வச்சிருக்க முடியும், அதை வைக்க முடியாது. ஒரு நிமிஷத்தில் வெளியே விட்டா தான் உங்களுக்கு ஒரு சுகமாக இருக்கும் அந்த மூச்சை கூட. அப்போ அதே ஒரு பெரிய உதாரணம் இதை புத்தகம் சொல்கிறாரு. நீங்கள் மூச்சை உள்ளுக்கு வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய துன்பம், அதை வெளியே விட்டா தான் நீ ஒரு இன்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை நம்ம பெரிய பெரிய சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டு போனாலும், ஆனால் மகரிஷி அதை எப்படி எளிமைப்படுத்தியிருக்காரு பாருங்க. நம்ம என்ன மாதிரியான மூச்சு பயிற்சி கொடுத்துருக்காரு, என்ன மாதிரியான இதெல்லாம் செய்ய 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 செய்யனாக்கும் ஒரே நாளில் தெரிஞ்சிடாது. திடீர்னு இன்னைக்கே நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும், நான் எல்லாம் முடிச்சுட்டு என் துன்பம்லாம் தீர்ந்துடணும், அது முடியாது. அப்படி அப்படி வரலையே. நம்ம எத்தனை வருஷமா இப்போ துன்பங்களை எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த துன்பங்களை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும், அதுக்கு ஒரு காலம் வேணும், அதுக்கு ஒரு நேரம் வேணும், காலம் வேணும். அப்படி மாறினீங்கன்னா மாறலான்னு கூறிக்கொண்டு, இன்னும் எவ்வளவோ இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் எனக்கு வந்து இப்போ 11:45 ஆயிடுச்சு. எனக்கு 45 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நேரம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதை செவிமடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இலங்கையில் இன்னும் இந்த பயிற்சிகள் நம்ம கூட வந்து நாங்கள் இன்னும் நிறைய தவமையங்கள் திறக்கணும், அறிவித்திருக்கோயில் கட்டணும்னு பெரிய எண்ணங்களை போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்த்து எனக்கு வேணும், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு உங்களை எல்லாம் மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், வாழ்த்தணும். இலங்கை மனவளை கலை மன்றம் அறிவித்திருக்கோயில் இன்னும் நல்லா சிறப்பானவங்களும், நாட்டில் அமைதி ஏற்படணும், நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழணும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ்த்துங்க. அந்த மாதிரி வாழ்த்தி இன்னும் மேலும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு சரி, இந்த சிங்கள மக்களுக்கு இப்போ கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டோம். சிங்கள மக்களில் காயகல்ப புஸ்தகம் பிரிண்ட் பண்ணிட்டோம் சிங்களத்தில். உடற்பயிற்சி புக்கும் சிங்களத்தில் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ கூட போன வாரம் ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வந்துச்சு. பிரைம் மினிஸ்டர், இலங்கை பிரைம் மினிஸ்டர் ஒரு லேடி இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த பயிற்சி வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் ஒரு 60 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து சிங்களத்தில் இந்த பயிற்சி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் போகிறோம், போயிட்டு சிங்களத்தில் இந்த பயிற்சி கொடுக்க போகிறோம். அந்த அளவில் கொண்டு போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகும், இன்னும் கொஞ்சம் பிரபலமாகும். இதை கொண்டு போகிறது இதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே இல்லை. இது பின்னுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க, பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்தி நாங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களை யாரோ ஒரு சக்தி சும்மா அப்படியே எங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பெரிய சக்தி இப்போ இந்த பேசுகிற வார்த்தை கூட எங்கள் ஒவ்வொரு வார்த்தையுமே மகரிஷியோட வார்த்தை தான். அப்படி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாமே அவருக்கு சமர்ப்பணம் சொல்லிட்டு கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். ஐயா, வாழ்க வளமுடன். தற்போது ஐயாவுடன் இணைந்து நம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடங்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி சத்யபிரியா அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, மதுரை வீரன் ஐயா, இன்னைக்குதாங்க அவங்கள நேரடியா நாங்க ஜூம்ல பாக்குறோம். ரொம்ப சூப்பருங்கய்யா. ஐயா, எனக்கு பேச்சே வரலங்கய்யா. கொஞ்ச நேரம் கண்கள்லயும் கண்ணீர் தேம்பிச்சு. என்னால உங்க முகத்தை ஜூம்ல பார்க்க கூட முடியல. ஆனா கண்களை மூடிக்கிட்டே நான் கேட்கும் பொழுது எனக்கு வந்து நீங்க பேசுற பேச்சு எல்லாமே மகானோட குரலாக தான் எனக்கு மனதுக்குள்ள ஒலித்ததுங்கய்யா. நான் மனப்பூர்வமாக இறைவன் மேல இருக்கக்கூடிய அந்த கருணையின் மூலமா, குருவின் மேல இருக்க நம்பிக்கையில நான் சொல்றேன். உண்மையிலேயே நாங்க எல்லாம் மிகவும் 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 ரொம்ப ஆழ்ந்து அந்த நிலைக்கு எங்களை கொண்டு போய் எங்களை பார்த்து இன்னைக்கு நீங்க கடைசி ஒரு விண்ணப்பம் வச்சீங்க. அதாவது இலங்கையில இந்த மாதிரி நடக்கணும், யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க குரல் உங்களிடம் இல்லைங்க, அது உங்க குரல் கிடையாதுங்க, அது நம்மளுடைய மகானுடைய குரலுங்கய்யா. அவருதான் நான் என்னுடைய ஆன்மா இங்க எல்லா இடத்துலயும் இருக்குது, என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்துங்க. எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல ஒரு ஒரு சின்ன பயிற்சி மூலமா பேராசிரியரா மாத்திட்டாங்க. ஒரு 3 நாள் கிளாஸ் எடுத்தோன்னா பிரம்மயானியா மாத்திட்டாங்க. இன்னைக்கு எல்லார்ட்டையும் அவருதான் எங்கள்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்கிறாருங்கய்யா. நாங்க எல்லோரும் மனப்பூர்வமா இலங்கைக்கு தனிப்பட்ட முறையில சிறப்பாக எங்க மகான் 2 தடவை வந்துட்டு போயிருக்காரு. நாங்க தினந்தோறும் காலை மாலை கண்டிப்பாக வாழ்த்துவோம்.
நீங்கள் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். உங்களை எப்படிங்க ஐயா ஐயா அந்த டயத்துக்கு கேஎம்சி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு நினைக்கிறப்ப இன்னும் மனசெல்லாம் புல்லரிக்குதுங்கய்யா. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் ம். தாங்கய்யா, ஆச்சரியம்தான். அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை இருக்கணும். அவர் மனதுக்குள்ளர அந்த இலங்கையில இருக்கக்கூடிய அந்த மக்களை முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நீங்க போயிட்டீங்க ஐயா. ஆமா, ஆமா. மகான்குள்ளர நீங்க, உங்களுக்குள்ள மகான். நிஜமா ரொம்ப அற்புதமான ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சி பூர்வமான ஒரு சொல்ல வாய் வரல. நல்ல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு மதுரை வீரன் ஐயாவை நேர்விட விஷுவலா பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்த இறைவனுக்கும் குருவுக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்க. எங்களுக்கு வினாக்கள் எதுவுமே கிடையாதுங்க. இன்னும் ஏன்னா ஒண்ணே ஒண்ணு மனசுக்குள்ள தோணுது என்னன்னா, இன்னைக்கு நமக்கு 65 வயசு எனக்கு ஆச்சு. ஆனாலும் இனிமேலும் நான் தொய்வு அடையாமல் இந்த வேதாத்திரியத்தை விதைக்க மகரிஷியோட உலக அமைதி மட்டுமல்ல, சிறப்பாக எடுத்துக்கொண்ட அந்த இலங்கையோட மக்களுக்கு நாங்க நல்லது செய்யணும், நல்லபடியாக வாழ்த்தணுங்கிற ஒரு உத்வேகத்தை உங்கள் மூலமாக மகான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. எனக்கு 76 வயசு. 76 வயது. நன்றிங்க ஐயா. நான் வாழ்க வளம். 2002ல தாங்க தீட்சை எடுத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு வயது கம்மி தாங்கய்யா. பிறந்தது கணக்கே கிடையாது. நம்ம தீட்சை வாங்கும் போதுதான் அதுதான் அறிவுக்கண் திறந்தது. அப்ப நம்ம 24 வயசு தான். யோசிக்காதீங்க. ஆமாங்க, ஆமாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க. நம்ம மகானோட வேலைகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குங்க. கடமைகள் இருக்கு கண்டிப்பாக. நமக்கு அதனாலதான் மகரிஷி நீல ஆயுள் கேக்குறாங்க ஆமா, ஆமா. தன் வாழ்த்துல. சரிங்களா? வாழ்த்துக்கள்ங்க ஐயா. நிறைய பேர் இருப்பாங்க. நானு பதிவு நிறைவு பண்ணிக்கிறேங்கய்யா. வாழ்க வளமுடன். சத்யபிரியாமையா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக மதன் மோகன் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ் வளரணும்மா ஐயா. வாழணும் ஐயா. தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. அறிவுபுறமா இருந்துச்சு அவங்க பேச்சு. மகிழ்ச்சியோட வாழ்ந்த காலத்தை அப்படியே கண்முன்னா கொண்டு வந்துட்டீங்கய்யா. பேசவே வரலைங்கய்யா. நன்றியா. வாழ் விடணும் ஐயா. வாழணும். நீங்க இயல்பா இருக்கீங்க, எங்களால அப்படி இருக்க முடியலையா? வாழணும். நன்றி அம்மா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ விடணும்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சந்திரா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அனுபவ உரை. உங்களுக்குள் மகான்கிறது 100% பொருத்தமான ஒரு விஷயம். அத ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. எல்லாரையும் நெகிழ வச்சுட்டீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கய்யா. உங்களோட சேவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு 7 மாடி கட்டடம் இலங்கையில கட்டி அதுல மனவளக்கலை பயிற்சி கொடுக்கறதுன்னு அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ரொம்ப சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. அதே மாதிரி அந்த கண்டி மனவளக்கலையும் நல்ல சிறப்பா வளர்ந்து அங்கேயும் நம்மளோட அருள் தொண்டு சிறக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நீங்களும் உங்க துணைவியாரும் உங்க குடும்பமும் நீங்க பண்ற வேதாத்திரிய சேவை ரொம்ப போற்றதுக்குரியது. என்னோட பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப எல்லாரோட இதயத்தையும் நீங்க தொட்டுட்டீங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நிச்சயமா ஐயா. அது எல்லாருக்கும் நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி சத்யபிரியாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நேசமலர் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. நான் டென்மார்க்ல இருந்து நேசமலர் பேசுறேன். நான் இலங்கையில இருந்து வந்த நான் தான். நான் இங்க டென்மார்க் வாழ்ந்து கொண்டிருக்கேன். 2018 தான் நான் அங்க மகர்ஷி இந்த ஆலியாருக்கு 3 மாசம் அங்கேயே எல்லா பயிற்சியும் ஆசிரியர் பயிற்சி மட்டும் முடிச்சுட்டு வந்தேன். நான் வந்த அப்புறம் அங்க இருக்கும் பொழுதே இந்திரா அம்மாவை சந்திச்சேன். நான் அப்பொழுதுதான் எனக்கு தெரியும்
அங்க இலங்கையிலேயும் இது இருக்கின்ற நான் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரே ஆர்வம் ஏனென்று சொன்னால் இந்த பயிற்சி இவ்வளவுக்கு இருக்குதே, நான் இதை கொண்டு எப்படி இலங்கையில சேர்க்கிற ஆர்வம் எனக்கு அதுக்குள்ள இந்த மனதுக்குள்ள வந்து கொண்டிருக்குது. அப்ப இந்திரா அம்மாவும் அவங்கள கண்டன் அப்பதான் சொன்னாங்க இலங்கையில நடக்குது. அதிலே இருந்த ஐயா எனக்கு பேரானந்தம். என்னென்று சொல்றேன்னு சொன்னா இலங்கையிலேயும் வந்துட்டு மகரிஷி எல்லாம் அங்க போயிருக்கிறாங்க, அது இலங்கைக்கும் போய் சேருமன்ற அந்த இதுதான் எனக்கு இருந்தது. இப்பொழுதும் நான் அங்க இலங்கைக்கு போகும் பொழுது வல்வெட்டித்துறைக்கு அங்க அந்த மன்றம் இருக்குது, அங்க அவங்கள்ட்ட போய் வரேன் நான். மற்ற நான் அங்க இருக்கும் பொழுதும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறேன்னா நான் இலங்கைக்கு போய் வரைக்க. போன வருஷம் ஆலியா அங்கொண்ட யாழ்ப்பாண அறிவு திருக்கோயிலுக்கு போயிருக்கிறேன். அங்க உஷா அம்மா இருந்தவங்க அவங்களையும் மிக்க மகிழ்ச்சி. ஆனா இங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது இப்படி கேட்பாங்க அங்க இலங்கையில இருக்கிறாண்டேக்க நான் சொன்னேன் நிறைய மனவளக்கலை அங்க வந்துட்டுது, அங்க போய் செய்யும் கொண்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னன்னு சொன்னா சில பேருக்கு அந்த போக்குவரத்து பிரச்சனை அது இதுன்னு சொல்லுவாங்களா, நான் சொன்னேன் இப்ப நிறைய அறிவு திருக்கோயில் வந்துட்டுதுன்னு சொல்லி. ஆனால் நீங்க சொன்னீங்க 16 இருக்குன்னு சொன்னீங்களா ஐயா? 16 இடத்துல இருக்கு, 16 ஊர்கள் இருக்கு. எந்த இடத்துல சொல்லுங்க? நாலுப்பிட்டி, கம்பல, மாத்தல, ஹட்டன், வவுனியா, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, இப்படி எல்லா ஊர்லயும் இருக்கோமா. அவங்கள தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல இருக்கிற அதுல வந்து நிறைய பேர் தீட்சையம் எடுத்து போயிருக்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு சொந்த அப்புறம் அங்க நான் இப்போ என்னுடைய மகளும் நானும் போன வருஷம் போயிட்டு வந்த நாங்கள் மிக மகிழ்ச்சியா இருக்குது ஐயா. உங்களோட தொண்டு மென்மேலும் தொடர வேணும். அங்க வரும் பொழுது உடற்பயிற்சியை தான் என்னால கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா அங்க வரும்பொழுது நாங்கள் 3 கிழமை 4 கிழமை அந்த லீவ்ல தான் வருவோம். அப்பொழுது அங்க அதை செய்யறது. மற்றபடி இங்க டென்மார்க்ல நான் உடற்பயிற்சி தான் செய்து கொண்டிருக்கிறேன். மற்ற தீட்சைக்கு 3-4 பேர் வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரர் இங்கே என்னன்னு சொல்றது டென்னிஸ்காரர் அவங்களும் வந்திருக்காங்க. வெள்ளக்காரங்களும் தீட்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆன்லைன்ல படிச்சு போட்டு தீட்சி எடுக்க வந்திருக்கிறாங்க. அந்த அந்த சின்ன சின்ன இது எல்லாம் எங்களுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா முழு நேரமாகவும் போறதுக்கு வாய்ப்புகள் இப்ப தற்சமயம் இல்லை. ஆனா ஒரு காலத்திலே அது நிறைவா கிடைக்கும் என்று நம்புறேன் ஐயா. சரிம்மா, நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நேசமலரம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக தனப்பிரியா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. தனப்பிரியாம்மா. ஐயோ ஐயா, எங்க பேரை நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அவங்க எல்லாம் பாக்குறதுல ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் என்ன பேசணும்னு நினைச்சேனோ சத்யபிரியா அம்மா சொல்லிட்டாங்க முதல்லயே. எனக்கு ரொம்ப நன்றி. உங்க விண்ணப்பம் அனைத்தும் நிறைவேற என்னுடைய பணிவான வேண்டுகோள் அந்த வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயாவோட இறுதி தருணம் எப்படி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 5 மாதம் தான் ஆகுது வேதாத்திரியத்துக்கு வந்து. அது அது ஒரு ஏக்கமா இருந்துச்சு எனக்கு. நான் நெட்ல எல்லாம் யூடியூப்ல போய் தேடி தேடி பார்ப்பேன், இது எப்படி இருந்திருக்கும் அவருடைய லாஸ்ட் டைம் அப்படின்னு. ஆனா நான் யார்ட்டையும் கேட்டது கிடையாது. இன்னைக்கு எனக்கு அதை காட்சிப்படுத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு ஐயா. அது ரொம்ப அந்த தருணம். அவரது அம்மா சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் எப்படி பேராசிரியர்களா இயல்பா இருக்கிறீங்கன்னு தெரியல. இயல்பா இருக்கீங்க. நாங்கெல்லாம் இதை கேட்கும்போது உணர்ச்சி வயத்துக்கு வந்துடுறேன். பழகிதான் சரியாயிடும் நாங்களும் நினைக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட அனுபவம் எங்களுக்கு முன்னோடியா இருக்குங்க ஐயா. நாங்க இதுல கடைசி வரலும் நிலைக்கணும். அதுக்காக மகரிஷின் ஆசீர்வாதம் வேணும். அது இல்லாம நீங்க சொன்னது ஒவ்வொன்றும் நாங்க பயணிச்சோம், கூடவே பயணிச்ச மாதிரி இருந்துச்சு. எங்க கைய பிடிச்சி நீங்க கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேரையும் எங்க கண்ணெல்லாம் கண்ணீர். அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மாதிரி ஆனது, அந்த மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர்ல இருந்து தண்ணியா கொட்டுது. அது இல்லாம பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ஐயா.
உங்களை மாதிரி இருக்கவங்க எங்களை வழி நடத்தணும். இப்ப நீங்க இத்தனை பேரையும் ஜூம்ல கை பிடிச்சி அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிருக்கீங்க. அத்தனை ஆசீர்வாதமும் மகரிஷியின் ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா, கண்கலங்க வச்சிருச்சுங்க ஐயா உங்களுடைய ஸ்பீச். இப்ப நீங்க சொன்னது பூரா அவ்வளவுமே உண்மை. இது நீங்க பேசலங்க ஐயா, சாமிஜியே பேசுறாரு. அப்படிதான் நாங்க உணர்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கண்ணு அப்படியே கலங்கிதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோங்க ஐயா. நாங்க இந்த இலங்கையில நீங்க அறிவித்திருக்கோயில் திறப்பு விழாவுக்கு நான் வந்திருந்தேங்க ஐயா. சரிங்கம்மா. நாங்க 2-3 பேர் வந்திருந்தோங்க ஐயா. ஆனா நீங்க சாமிஜி அப்படி எல்லாருக்கும் உதவி, எங்களுக்கு தெரியாத இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். நாங்க இது டாக்ஸில தான் இதுல வந்திருக்கோம், கார்ல வந்தா. நாங்க அந்த டாக்ஸி அறிவித்திருக்கோயில் கட்டி அந்த பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த உடனே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொல்றாரு, என்னங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்க அப்படின்னாரு. இது என்ன தெரியாத இடத்துல நிப்பாட்டிட்டு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலும் நாங்க பக்கத்துலதான் போட்டிருக்கோம், அந்த நம்ம ராமகிருஷ்ணா மடத்து பக்கத்துல. சரின்ட்டு அப்படியே இறங்கிட்டோம் இல்லையா. இறங்கிட்டு கேக்குறோம், இங்க நாங்க அறிவித்திருக்கோயில் திறப்பு விழாக்கு வந்திருக்கிறோம், எங்க இருக்குன்னு பந்தல உடனே காமிக்கிறாங்க. பந்தல் கையை காமிக்கிறாங்க நாங்க நின்றுட்டு இருக்க இடத்துல. அப்ப நான் உணர்ந்தேங்க ஐயா, சாமிஜி கரெக்டான இடத்துல கொண்டாந்து நம்மளை நிப்பாட்டி இருக்காரு. எனக்கு தெரியாம அங்கங்க போகணும்னு நினைச்சேனே, கரெக்டா அங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பிரேக் டவுன் சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயா. அது ஒரு பெரிய அற்புதம் தானங்க ஐயா. அப்புறம் நாங்க அப்படியே அங்கேயே இருந்து எல்லாமே முடிச்சிட்டு வந்தோங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நீங்க சொன்னது ஒன்னொன்னும் நீங்க ஏற்கனவே ஜூம்ல பேசுறப்ப கூட சொல்லியிருக்கீங்க. செயல் விளைவு தத்துவத்துக்கு நீங்க உங்களுடைய அந்த ஒரு அனுபவத்தை சொன்னீங்க. நாங்க அப்ப நிறைய பேரை ஏத்திக்கிட்டு போனேன், கார்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாய் கூட வந்துருச்சு, அதை அடிச்சு போட்டுட்டு போயிட்டோம். அவங்க அவசரமா போறதுனால போயிட்டோம். அப்புறம் பார்த்தா திருப்பி சாயந்தரம் வரப்ப அதே இடத்துல ஒருத்தர் நின்னுட்டு நில்லு அப்படின்னு சொன்னாரு, காரை நிப்பாட்டினாரு. அப்ப நான் டக்கு எனக்கு உணர்ந்தேன், யாரு இப்படி நிக்கிற, ஆஹா நம்ம காலையில செஞ்சதுக்கு அந்த செயல் விளைவு இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்ட்டு அப்படியே நான் நின்னேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஒரு நாள் ஜூம்ல. நான் அதை கேட்டேங்கய்யா. அதெல்லாம் ரொம்ப அற்புதங்கய்யா. ஆனா சாமிஜி உங்களோடயே இருக்காரு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு உடனே இலங்கைக்கு வரணும், உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நாங்க இருக்கோங்கய்யா. எங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும். ஆமா, சீக்கிரமா எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் வயசு 75. அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது ஒரு எண்ணத்துல இருக்கிறேங்க ஐயா. அதெல்லாம் கிடைக்கும்மா, அதெல்லாம் கிடைக்கும். என்னத்தை போட்டீங்கல்ல, நடக்கும். வாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. சிஸ்டர்னு சொன்னீங்க, அவங்க பேர் என்ன? சிஸ்டர்னு சொன்னீங்க, யாரு? விஜயலட்சுமி நம்ம அம்மா பேரு. விஜயலட்சுமி அம்மாவா? சரி சரி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சுகந்தி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. இணைப்பு கொடுத்ததற்கு ஐயா. நீங்க இது வரைக்கும் பேசுனதை நாங்க கேட்டுக்கிட்டு மகரிஷியே எங்க கூட இருந்து எல்லாத்தையும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் 2019 தான் உள்ள வந்தேன். ஆனா எங்க குடும்பம் பெரிய குடும்பங்க ஐயா. 2 மகன்க, மருமகளுக, பேர குழந்தையோடு கூட்டு குடும்பமா இருந்துட்டு இருக்கேன். இருக்கிற அத்தனை பிரச்சனைகள்லயும் எனக்கு மகரிஷி தான் கூடவே இருந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு. ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறேங்க ஐயா. நீங்க சொன்ன அவரோட இருந்த நிகழ்வெல்லாம் நாங்க பார்க்க முடியலையே, கூட இருக்க முடியலையேன்னு ஒரு ஏக்கம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வயசுலயே வந்திருக்கலாமேன்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அது இன்னைக்கு நிறைவடைஞ்சிருச்சுங்க ஐயா. நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு கண்ணுல தண்ணி தாங்க ஐயா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ டெய்லி ஜூம்ல கேட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு கேட்டது எங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனைங்க ஐயா.
ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நிறைய பேர் நன்றி இருக்காங்க. கூடிய நன்றி சீக்கிரமே இலங்கையில வந்து அன்பும் கருணையும் எப்போ நிலைச்சு இருந்து அந்த மக்கள் சந்தோஷமா மன நிறைவோட வாழணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் இங்க இருந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக விஜயா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட பகிர்வு வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது. அந்த குரு நாங்க அடையாத அனுபவங்கள் எல்லாம் நீங்க சொல்லும்போது எங்களுக்கே கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி அடிக்கடி அதாவது அனுபவப்பட்டவங்க சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மேலும் உங்க நாடு இலங்கை வந்து எப்பவுமே நம்ம மகரிஷி சொன்னது போல உலக சமாதானம் அடையணும், இலங்கை நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறேங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இலங்கையிலேருந்து ஒரு புதுமுகமா நான் பாக்குறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஐயா. நீங்க வந்து மகரிஷி கூட இருந்த இதெல்லாம் சொல்லும் போது அப்படி இருந்தது. நாம வந்து நேர்ல பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு எங்களுக்கு. அது ஒரு நன்றி சொல்லதான் ஐயா நான் நினைச்சேன். நாங்கெல்லாம் ஒரு 5னா 50ன்னு சொல்லிடுவோம், 6னா 6 கூட சீரமைக்கணும். அத மாதிரி 7ன்னா உடனே நாங்க சக்கரத்தை தான் ஏன் நினைப்போம். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க சொல்லும் போது ரொம்ப சிரிப்பா இருந்தது எனக்கு. மிக்க நன்றி சொல்லத்தான் ஐயா கூப்பிட்டேன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க வந்து மகரிஷி கூட இருந்தது அதெல்லாம் சொல்லும் போது நாங்க அப்படியே பார்த்துட்டோம், நாங்களும் பக்கத்துல இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைச்சிருச்சியா. மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. சத்யபிரியாம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எல்லாரும் உங்களை வாழ்த்துன மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் என்ன சொல்ல நினைச்சேன்னா, உண்மையாவே நான் வந்து எல்லா ஊருக்கும் போயிருக்கேங்க ஐயா. மலேசியா, வெளிநாடு, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஆனா இலங்கை தமிழர்கள் தான் உண்மையாவே அவங்க அந்த தமிழ் மொழி மேல இருக்கிற பற்றும் சரி, எல்லா கோயில்ல அவங்க பண்ற சர்வீஸ்க்கு வந்து இன்னைக்குமே தலைவணங்குறாங்க ஐயா. அவங்க வந்து எல்லாத்துலயுமே ஒரு தீர்க்கமா எடுத்து அதுல நல்லா வெற்றி பெறுவாங்க. அந்த அவங்க ஐடென்டிட்டி விட்டே தர மாட்டாங்க ஐயா. அது வந்து தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா கூட அந்த இலங்கை தமிழர்களுக்கு உண்மையாவே அந்த பாராட்டுக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பார்த்தா அவர்கள், வாழ்க வளமுடன். மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை எல்லோரோடையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. மகான் இந்த தலைப்பை கேட்ட உடனே ஐயா என்ன பேச போறாங்க ஒரு லைனா வந்து அவளா இது நிச்சயமாக வந்து குருவினுடைய ஆற்றல் வந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள், அரங்காவலர்கள் எல்லோருடையும் வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறத கேட்கிறப்ப வந்து ஆனந்தமா இருக்கு. ஸோ என்னோட சிறு அனுபவத்தையும் வந்து பகிர்ந்து கொண்டு நிறைவு பண்ணிக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி குரு வந்து கேக்குதுங்களா? ஆமாங்க, ஆஸ்திரேலியா மன்றம். ஹலோ, உங்கள் முழு பெயர் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருள்நிதி பார்த்தசாரதி, ஆஸ்திரேலியா மன்றத்துல வந்து பேசுறேன். மிகவும் சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். குருவினுடைய பக்தி, குருவினுடைய அனுபவத்தை வந்து எல்லா அன்பர்களுமே வந்து கேட்கறதுல எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு பார்க்காத அன்பர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு புது அனுபவம். எனக்கு நான் குருவை பார்த்தது இல்லை. 2005 தான் வந்து எனக்கு பயிற்சி அறிமுகம். ஆனா வாய்ப்பு கிடைச்சிது. ஆனா வந்து குரு அருள்நிதியர் பயிற்சிக்கு வந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் நடுவை விட்டுட்டேன். 2006 அருட்தந்தை அவர்கள் மகா சமாதி. அப்ப நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். பேராசிரியர் வந்து நீங்க எனக்கு ஒரு டிக்கெட்டு போயிட்டு ஏர் டிராவல்ல கலெக்ட் பண்ணிட்டு ஏர்போர்ட் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இது மாதிரி நான் வழியா போறேன்.
அருட்தந்தை வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க, நீங்க மன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு, மன்றத்துக்கு போயிட்டு துரியாதீத தவத்துல அழுததை தவிர வேற ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. 2வது அனுபவம் வந்து பயிற்சியா அப்ப பிரம்மஞானம் எடுத்திருந்தேன் 5ல். 10ல் வந்து இந்தியா வந்திருந்தேன். அப்ப வந்து ஒரு அன்பரை நான் போய் பார்க்க வேண்டி இருந்தது. அந்த அன்பர் வந்து பிரம்மஞானம் எடுத்த ஒரே காரணத்துக்காக என்னுடைய வீடு தேடி வந்தாங்க. வந்தவங்க வந்து சாதாரண நண்பர் இல்ல, ஒரு ஞான நிலை பெற்ற ஒரு அருளாளர், வெளியில் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருளாளர். அருட்தந்தையினுடைய பிரம்ம ஞானத்திற்கு மதிப்பு கொடுத்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் வந்து நம்ம பயிற்சி எடுத்து இவ்வளவு நாளா தவம் பண்றோமா, என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்ப குருவினுடைய திருவிளையாடல் வந்து பாத்தீங்கன்னா, திருப்புமுனையை வந்து ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து கொடுத்து, உங்களுடைய அந்த துண்டினுடைய இலங்கை மன்றத்தினுடைய அந்த மிகப்பெரிய சர்வீஸை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு அன்பர்களுக்குள்ளாகவும் குரு பக்தியும் குருவினுடைய மேன்மையும் வந்துடுச்சுன்னா நிச்சயமா குருவினுடைய அந்த ஒரு ஆற்றல் நம்மளை வழிநடத்தும் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லையா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. பார்த்தசாரதி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியா வாழ்க வளமுடன். சுந்தரமூர்த்தி ஐயா. ஐயா, மிக இன்றைய தினமும் நம்ம வந்து நம்ம ஆழியார் ஜூம்ல நிகழ்ச்சிகளை கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து மிகவும் நிகழ்ச்சியான ஒரு வித்தியாசமான உரை ஐயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம், மகரிஷியோட நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஈர்ப்பு, இதை பற்றிலாம் சொல்லும்போது மிக நிகழ்ச்சியாக இருந்தது ஐயா. உண்மையிலேயே இன்னைக்கு நீங்கள் பேசின உரை வந்து இலங்கையில் மகரிஷியின் ஒரு அந்த அவருடைய முயற்சி, அவருடைய எண்ணம், அந்த இடத்துல 2 முறை தான் வந்திருக்காரு. அந்த எண்ணத்தை அவர் அந்த இடத்துல நினைச்சிருக்கிறாரு. அதனால 7 மாடி கட்டடம் அந்த இடத்துல உருவாயிருக்கும் போது தாங்களும் தங்களுடைய உடன் இருந்த அனைத்து பேராசிரியர்கள், அதற்கு உதவி செய்த அத்தனை உள்ளங்களையும் வாழ்த்துறோம் ஐயா. இலங்கையில் நீங்க இப்ப சொன்னீங்க, மேலும் சிங்களவர்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்து இப்போ வந்து காயகல்பம் மற்ற உடற்பயிற்சி புத்தகங்கள்லாம் போட்டிருக்கீங்க. இது மேலும் விரிவடையணும். இங்கிருந்தே அனைவரும் வாழ்த்துக்கிறோம். அதே போல உங்களுடைய உரை வந்து ஒரு உத்வேகத்தையும், நாம சிறப்பா மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சியை செய்யணும், மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணுன்ற ஒரு இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கியா. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்களையா. தாங்களும் விஜயலட்சுமி அம்மா அவர்களும் தங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விஜயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் ஐயா விட்டு துணைவியார் தான் பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க. என்னால முடியல பேசாம இருக்கணுமேனு. ஆனா உண்மையிலேயே ஐயா ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஸ்பீச் ஒன்று இன்னைக்கு கொடுத்துருக்காரு. நான் கூட என்னுள் மகான்னு சொல்லாதீங்க, அவர் கடவுள், அந்த மாதிரியெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அப்படியே அதை ஞாபகப்படுத்தி முழு எப்படி ஞாபகப்படுத்தி வச்சிருந்தாலும் தெரியல, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் இங்க கூடி இருந்த மக்கள் விட்டு வாழ்த்த, மகரிஷி விட்டு வாழ்த்தா நாங்க எங்க குடும்பத்துக்கும் ஐயாவுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் நான் நினைச்சுக்கிட்டேன். நீங்க எல்லோரும் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அருமையான ஸ்பீச். ரொம்ப நன்றி. நன்றி அம்மா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்க தான் ரொம்ப கொடுப்பனை செய்தவர்கள், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம். ஆஸ்திரேலியாவில இருந்து பேசுறாங்க அம்மா. ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. அப்படிங்களா ஐயா? ஓ, நல்லது நல்லதுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி விஜய். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி M145 இருக்கு. உங்களுடைய பேரையும் ஊரையும் பதிவு செஞ்சுட்டு நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஒசூர்ல இருந்து ஜெயக்குமாரி பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். ஓசூர் வந்திருக்கேம்மா, உங்களை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் உங்க ஸ்ரீலங்கா கூட வந்திருந்தோம் அறிவித்திருக்கோயில் ஓப்பனுக்கு. நாங்க அதான் சொல்றேன், வந்திருக்கேன். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சிந்தனை உரைங்க. மகரிஷி கூட இருந்த அனுபவத்தை எல்லாம் சொன்னீங்க.
நிறைய அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 7 மாடி திருக்கோயிலை கட்டணுன்றத விளக்கமா சொன்னீங்க. 600 ரூபாய் இருந்த சிமெண்ட் மூட்டை திடீர்னு 3600 ரூபாய் ஆகும்போது அது ஒரு பெரிய ஷாக்கான நியூஸ் தாங்கய்யா. எப்படி நம்ம அதை முடிப்போன்ற ஒரு செகண்ட் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த எண்ணம் கண்டிப்பா வந்திருக்கும். அதுக்கும் விளக்கம் வேற யாரு செய்யறா? அதுக்கும் நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. மகரிஷி கிட்ட விட்டதுனால அந்த செயல் கண்டிப்பா எல்லாமே நல்லதா முடிஞ்சது. நம்ம சாதாரணமா வீடு கட்டணும்னா கூட முடியாது. ஆனா இது பொதுவான ஒரு திருக்கோயில் தொண்டுக்காக நம்ம செய்யும் போது மக்களின் நல்லா இருக்கணும். மக்களே அவங்க தவம் உடற்பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு இந்த திருக்கோயில் வேணும்ன்ற நல்ல எண்ணத்தோட செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு யார் மூலியமாவது அது ஒரு உதவி அது முடிவடைந்ததுன்றது சிறப்பு. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா 7 மாடிங்கிறது 7 சக்கரம் சொல்லி சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. மகரிஷி உயிர் போன தருணம் மகரிஷி உயிர் போன தருணம் சொல்லும் போது எனக்கும் கண்ணு கலங்கிருச்சு. அப்படியே அழுதுட்டேன்னு சொன்னீங்க. நானும் இந்த போனை அந்த மெசேஜ் வந்தோடனே கிட்டத்தட்ட தேம்பி தேம்பி அழுகுறேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே புரியல. அந்த அளவுக்கு ஒரு மனசு சங்கடம் ஆயிடுச்சுங்க. அவர் இருக்கணும் இன்னும். ஆனா இப்ப வான்காந்த காலத்தோட நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அது உணர முடியுதுங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது. சொல்றாருல, நமக்கு கர்ம இணைப்பு இருக்குன்னு சொல்லி, நம்ம எல்லாரும் இணைஞ்சுதான் இருக்கோம்னு சொல்லி, அது அந்த கர்ம இணைப்பு. ஆமாங்க, ரொம்ப சிறப்புங்க. இன்னைக்கு மகரிஷி கூடயே நம்ம 1 மணி நேரம் டிராவல் பண்ண மாதிரி இருந்தது உங்களுடைய சிந்தனை. ரொம்ப சிறப்புங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மைத்திலி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மைத்திலி வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா சிறப்பு. இன்னைக்கு என் பையனுடைய இறந்த நாள். 47 வருஷம் ஆச்சு இறந்த. ஆனா ஏதோ ஒரு நினைப்பு. இன்னைக்கு சுவாமிஜி எனக்கு பிள்ளைங்களாம் பிறந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அப்பதான் சேர்ந்தேன். அவர் அப்போ நான் அருள் தியாகல அகத்தாய் 3 நீங்க அனுபவம் சொன்ன சொல்றேன். மதுரையில இருந்துப்போ திருக்கோயில் கட்டுறதுக்கு பூமி பூஜைக்கு வந்தாரு. டாக்டர் அந்தனா வீட்டுல தான் எங்களுக்கு மன்றம் கீழே இருந்தாரு. அப்ப எங்களுக்கு கல்யாண நாள் 25 வருஷம் கல்யாண நாள். அவருடைய காலில் ஆசீர்வாதம். அப்ப காலில் விழக்கூடாதுலாம் சொல்லல. அவரும் ஃபுல்லா ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கும்போது கண்ணை பார்த்து சொன்னாரு, உனக்கு அனுபவம் கிடைக்க அந்த அனுபவத்தை சேர்த்து சொல்லு. நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஸ்பீச் கொடுப்பேன், வெளிநாட்டுக்கு அமெரிக்காலாம் போய் கிளாஸ் எடுப்பெல்லாம் நான் நினைச்சதில்ல. உண்மை. அப்புறம் என் பையன் இறந்ததை எப்ப எனக்கு தெரியப்படுச்சுன்னா, நம்ம இதுல தீட்சை வாங்கின உடனே ஐயோ நல்லது, இறந்தது நல்லதுதான். ஒரு உயிர் போயிடுச்சு, நம்ம வருத்தப்பட்டோமே. நம்ம ஒவ்வொரு ஊரா சுத்திட்டு வரோம். அப்ப அதை வச்சு பாதுகாக்க முடியாத ஹார்ட் இது ப்ளூ பேபி அது மாதிரி அப்போ அந்த நிலை உணர வச்சாரு. அதுக்கப்புறம் அப்பத்துல இருந்துங்க தொடர்ந்து தொண்டு செஞ்சுட்டு தான் வரோம். பசங்க அருளீதி ஆனாங்க. இப்ப நீங்க சொன்ன உடனே முதல் நாள் என் பொண்ணு போயிட்டா. சுவாமிஜி இறந்தது அந்த இதுல வச்சிருந்தப்போ அந்த 3வது நாள் அதுக்குள்ள இறக்கி எல்லாம் போட்டாங்க. கற்பூரம் இந்த இலையெல்லாம். ஆனா ரொம்ப அது தாங்கவே முடியலைங்க. அப்படி அழுதுங்கய்யா. மகானே சூக்கமா இருக்காரு. அது அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் இருந்ததோட இன்னும் ரொம்ப சிறப்பு நிறைய நடந்திருக்குன்னு. ஆனா அந்த அந்த உணர்வு இப்ப கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததுயா. நீங்களும் உங்கள் அன்பு வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா மைத்திலிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த இது என்னுடைய மகான் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆமா என்னுள் மகான் சொன்னீங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் விஷயம்லாம் பார்க்கும்போது அப்ப நம்ம படுறதுலாம் கஷ்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க அவ்வளவு பெரிய யுத்த பூமியில இருந்து இந்த இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னா, நாங்கெல்லாம் இங்க சுதந்திரத்துல இருந்து கொண்டு எல்லா வசதியும் பெற்றுக்கொண்டு நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பீச் இந்த உலகம் ஃபுல்லா பரவணும். நீங்க இப்ப ஸ்பீச் முக்கியமா இளைஞர்கள்ட்ட இந்த ஸ்பீச் போனாதான் இப்ப தற்போது இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு அங்க இளைஞர்கள் நம்மளுடைய தமிழகத்துல எவ்வளவு நம்ம ஒரு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம். நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா அங்க அவ்வளவு பெரிய அந்த பூமியில இருந்து கொண்டு எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி கொண்டு இவ்வளவு பெரிய விஷயத்த வேதாத்திரி மகிழ்ச்சி சொன்ன அந்த அமைதியும் அந்த சமாதானத்தையும் நிலைநாட்டணும்னு அதை கொண்டு வரணும். அதெல்லாம் அந்த நம்மளை எதிர்க்கிற மக்களுக்கும் அது போய் சேரணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அது
நாங்கெல்லாம் இப்ப படுற கஷ்டம்லாம் அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்க ஸ்பீச்ல இருந்து எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுதுங்கய்யா. உண்மையிலே இதெல்லாம் வந்து நானே ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தேன். இப்ப உங்க ஸ்பீச் கேட்டவுடனே எனக்கே சில விஷயங்கள் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு மன தெளிவும் ஒரு துணிவும் வருது, ஒரு அமைதி வருதுங்க ஐயா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கங்கய்யா. ரொம்ப இல்ல நம்ம எல்லாம் நம்ம 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 உள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதை நம்ம வெளியே கொண்டு வராம இருக்கோம் ஐயா, அவ்வளவுதான். நம்ம கிட்ட நிறைய இருக்கு, நம்ம உள்ளுக்கு எல்லாமே இருக்கு, நம்ம வெளியே கொண்டு வரதான். இப்ப விஞ்ஞானிகள் ஒரு புது புது விஷயங்களை கொண்டு வராங்கன்னா எங்கிறது எல்லாம் உள்ளுக்கு இருந்து தானே வெளியே வருது. அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட எல்லாமே உள்ளுக்கு இருக்கு, நம்ம அதை வெளியே எடுக்க கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். இப்ப பயிற்சி செய்யவே கஷ்டப்படுறோமே, பயிற்சி செய்யறதுக்கு கஷ்டப்படுறோம். அது மாதிரிதான் இருக்கு. சரி, உண்மையிலேங்க இந்த மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு முன்னாடி ஒரு இந்த அனுபவம் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு போகணுங்க. கண்டிப்பா அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப தடுமாறு நிக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கடந்து வந்திருக்கீங்க, இந்த பாதைகள்லாம் அவங்க நினைச்சாங்கன்னாவே நம்ம படுறது ஒண்ணுமே இல்லைன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும்ன்றது என்னுடைய கருத்துங்கய்யா. ரொம்ப உண்மை அருமையான ஒரு இது. நானே சில நேரங்கள்ல நானே என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஹேமலதா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. ஐயாவை பார்க்கலன்னு ரொம்ப ஏக்கம் இருந்தது, ஆனா நீங்க பேசுனதுக்கு அப்புறம் அது இப்போ இல்ல. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயா வந்து குடும்பத்துல பார்த்தா அவருங்க ஞானத்திற்கான வெளிப்பாடு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்பவே உங்க துணைவியார் போன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு முழுமையா இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல தெளிவா தெரியுது. அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். அதான் அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க, ரொம்ப அதே போல அங்க இலங்கை தமிழர்கள், இலங்கை மக்கள் அனைவரும் சிறப்பா வாழ, மனவளக்கலை பெருக, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக எஸ் வளர்மதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, எனக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வளர்மதி ஐயா நன்றிகள். உங்ககிட்ட வாழ்த்து வாங்கணும்னு தான் எனக்கு கடைசியா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஏன்னா அன்பர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. மகானை பார்க்கலன்ற ஏக்கம் எனக்கும் ரொம்ப இருந்துச்சு. என்னுள் மகான் இல்லைங்க ஐயா, மகானுடன் சேர்ந்த மகான் நீங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய அந்த ஸ்பீச் அவ்வளவு ஒரு மேன்மையா, ஸ்பீச் இல்ல அனுபவங்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்ககிட்ட வாழ்த்து வாங்கணும்னு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் ஐயா. வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்துறேம்மா. வாழ்க வளமுடன். எல்லாம் மகரிஷி நினைவில் நின்று வாழ்த்துறேம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அவர் தான் எங்களை வழி நடத்தி செல்றாரு, கூடயே இருக்காரு. இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் அனுபவ உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னொரு அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அனுபவ உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது கொஞ்சம் பாதி தான் கேட்க முடியுது, கண்டிப்பா யூடியூப்ல கேட்கிறேன். ஐயாவோடைய மகானோடைய பயணிச்சது அந்த இது வந்து நாங்க நேர்ல இப்ப பாக்குற மாதிரி இருக்குங்க ஐயா. மேலும் அதை வந்து எப்படி வார்த்தையில சொல்றதுக்குன்னு இல்லை, கண்டிப்பா அனுகரன் இருக்கும். நீங்க சொன்னது வந்து நாங்க வந்து ஃபேமிலியோட நான் வந்து சர்வீஸ் பண்ண கண்டிப்பா வருவோங்க ஐயா. எனக்கு அது எண்ணங்கள் இருக்கு, வந்து பண்ண வரேங்க ஐயா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. தமிழர்களுக்காக எங்க தமிழருடைய ஆர்ஜினே நீங்க இலங்கை தான். அதாவது அதை நீங்க கண்டிப்பா, நான் என்ன சொல்றது, இது சொல்ல வார்த்தை இல்லை, கண்டிப்பா நாங்க வருவோம். வந்து அங்க இருக்க மக்களுக்கும் சேவை செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த லக்ஷ்மணன் காந்திமதி நீங்க வாழ்த்துங்க. கண்டிப்பா அங்க வந்து சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா, விருப்பப்படுறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தரணிவேல் அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. தரணிவேலம்மா. எத்தனை எல்லாரும் சொன்ன மாதிரி கூடவே
பயணம் பண்ணோம். நீங்க அந்த காலகட்டத்துக்கே எங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. அது சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. அந்த உணர்வுகளை சொல்றதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அப்புறம் எனக்கு இன்னொரு என்ன சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க இந்தியால வந்து முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து இலங்கை அகதிகள் முகாம் வந்து 100கணக்கா இருக்கு இல்லைங்களே ஐயா. அதனால ஏதாவது வாய்ப்பு இருந்தா ஸ்பான்சர் கிடைச்சா நம்மளோட வந்து விஎஸ்பி ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ஸ்பான்சர் வாங்கி தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. சரிங்க. அதனால ஏதாவது வந்து வாய்ப்பு இருந்தா தமிழ்நாட்டுல இருக்க அகதிகள் இலங்கை அகதிகள் முகாம்ல நீங்க இந்த பயிற்சிகளை எடுத்து சென்றால், முதல்ல யாரா இருந்தாலும் உடல் நலம் மனநலம் முக்கியம் இல்லைங்களா. பொருளாதாரத்துல எந்த நாட்டுல எப்படி இருந்தாலும் சோ என்னது வாய்ப்பு இருந்தா நீங்க அதை வந்து எடுத்து பண்ணணுங்கிறது என்னுடைய சஜஷனுங்க ஐயா. ஏன்னா வந்து நடைமுறைங்கிறது அப்படி ஒண்ணு இருந்தா அது நடக்கதான் போகுது. அது ஒண்ணு யாரையும் மறுக்க முடியாது, தடுக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க அதாங்க ஐயா, இது வந்து ரொம்ப நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இன்னைக்கு நீங்க ஜூம்ல வந்தங்காட்டி சரி இன்னைக்கு கண்டிப்பா ஐயாட்ட நம்மளுடைய எண்ணத்தை பகிர்ந்துக்கலான்ட்டு இது பண்ணுங்க ஐயா. மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சூர்யா ஜெயமணி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சூர்யா ஜெயமணிமா. ஐயா உங்களோட பேரு உங்களோட ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேங்க ஐயா. இன்னைக்குதான் உங்களை முதல் முறையா நேர்ல பாக்குறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆமாங்க ஐயா. 2019 அருள்நிதியர் முடிச்சேங்க ஐயா. சாரிங்க ஐயா, பிரம்மஞானம் முடிச்சேங்க ஐயா. ஆனா 4 டைம் பிரம்மஞானம் போனோம், எம்எஸ்சி பண்ணேன், டிஐபிடி, இந்த இப்ப ஜெயின் டிப்ளமோ எல்லாம் பண்ணுங்க ஐயா. ஆனா அருள்நிதியர் பண்ணி நம்ம கிராமத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேங்க. இப்பதான் அருள்நிதியர் பண்ணலாமான்னு ரெடி பண்ணோம். ஆனா மகரிஷியை நேர்ல பாக்கலங்க ஐயா. உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட இந்த அனுபவங்கள்லாம் கேட்டுதாங்க எங்களுக்குள்ளாரையே உண்மையாலுமே இன்னைக்கு லேட்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலும் உங்களோட பேச்சு அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணதுல இந்த கேள்வி பதில வந்து கேட்டு நம்மளும் ஏதாவது பண்ணணும். நம்ம ஊர்லயும் நீங்களாம் எவ்வளவு அந்த மாதிரி ஒரு இடத்துலயே இப்படி இருக்கீங்கன்னா, நம்ம ஊருக்கும் நாம ஏதாவது ஒரு ரோல் மாடலா நம்மளால முடிஞ்சதை பண்ணணும், மகரிஷி நம்மள வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சதுங்க ஐயா இன்னைக்கு உங்களோட பேச்சுல. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க உங்களை இந்த நேர்லயும் சந்திச்சதுலயும் உங்களுடைய இந்த அனுபவங்களை கேட்டது. ஒரு அற்புதமான தலைப்பு. இன்னைக்கு அந்த தலைப்புக்கு ஏற்ற நெகிழ்வையும் கொடுத்துட்டீங்க. சாமிஜியோட ஒரு உயிர்கலப்பு பெற்ற ஒரு அனுபவத்தை எல்லாருமே பெற்றாங்க. அவங்க நிறைய வாழ்த்துக்கள் சாட் பாக்ஸ்ல அதை பகிர்ந்துட்டாங்க, நேர்லயும் சொல்லிக்கிட்டாங்க. நன்றிகள் ஐயா. ஞான களஞ்சியத்துல பாருங்க, நீங்க அழகான ஒரு தலைப்பு கொடுத்தீங்க பாருங்க, குருவின் தொடர்பு. அது எப்படி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன மகானுங்கிற நீங்க குருவின் தொடர்புங்கிறீங்க, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாத்தான் இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாம இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் நன்றிகள் ஐயா. மகரிஷி துணை பெற்று நன்றி அம்மா. வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை பண்ணீங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்த்துறோமா. குருவின் நிலையில இருந்து நான் வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நிறைய பேர் இந்த கையை வச்சு நிக்கிறாங்க. வாழ்க வளமுடன். பரவாயில்ல. சரிங்க சரிங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே